ஹாய் ஹைஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சைனீஸ் மினி ட்ராமா தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாடைய ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயினி தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேரு லூ ஜிங்ஷூ, நம்ம ஹீரோயின் பேரு வென். ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. ரெண்டு பேருமே கப்பிள்ஸாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ எங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிவில் அஃபேர்ஸ் கோர்ட்டு தான் வந்திருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்க. ஆக்சுவலி சொல்ல போனா ஹீரோயின் தான் ரொம்ப வாலண்டியரா டிவோர்ஸ் கேட்கறா. ஹீரோக்கு என்னமோ கொடுக்க மனசே இல்லாம தான் ஹீரோயின் கேட்டது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதால தான் அவன் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அங்க அவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கான சர்டிபிகேட் எல்லாம் கூட கொடுத்துறாங்க. அதை வாங்கிக்கிட்டு ஹீரோயினும் கடற்கடன்னு வெளியில வந்துட்டு இருக்கா. பின்னாடி ஹீரோ ஓடி வந்து அவ கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி, இங்க பாரு வேன், எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுன்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் ரொம்பவும் ஸ்டபனா இருக்கா. அவன் கையை உதறி விட்டுட்டு, போயும் ஒன்ன மாதிரி ஒருத்தவனை எப்படிதான் நான் மேரேஜ் பண்ணேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லி அவனை திட்டி விட்டுட்டு அவன் போட்டு விட்டா அந்த வெட்டிங் ரிங் எல்லாம் கூட கலட்டி தூக்கி போட்டாரா. அதோட ஒரு கட்டு பணத்தை எடுத்து, இப்ப என்ன உனக்கு பணம் தானே வேணும், இந்த பொறுக்கிட்டு போன்னு சொல்லி அவன் மூஞ்சிலே விசிறி விட்டாரா. இதனால ஹீரோ பயங்கரமா அசிங்கப்பட்டாரா. இன்னைக்கு உன் பண திமிரெல்லாம் என்னை விட்டுட்டு போறல, என் காதலை இவ்வளோ அலட்சியப்படுத்துறல, இதே மாதிரி ஒரு நாள் எனக்கும் வரும். அன்னைக்கு இதே மாதிரி நீ என் காலில் வந்து விழுவ, அன்னைக்கு நான் யாருங்கிறத உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லி அவகிட்ட சவால் விட்டுட்டு போறான். ஹீரோ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்ப உடஞ்சு போய் அழுதுட்டு இருக்கா. ஆக்சுவலி இவளுக்குமே ஹீரோவை விட்டு பெரிய மனசு இல்லதான். அப்படி இருந்தும் எதுக்காக ஹீரோவை பிரியறானா, அவங்க ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சா. இவ கூட சேர்ந்து ஹீரோவும் டவுன் ஆகக்கூடாது, அவனாவது அட்லீஸ்ட் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணியிருக்கா. அவன் முன்னாடி மட்டும் ரிங்கை தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டுட்டு அவன் போனதுக்கு அப்புறம் அந்த ரிங்கை போய் தேடி கண்டுபிடிச்சு அதை பார்த்து அழுதுட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹாஸ்பிட்டல்ல தான் கால் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் மிஸ் வென், நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. அதை கேட்டு இன்னுமே அழுதுட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு 5 இயர்ஸ்ல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிக்கல போல சிங்கிளா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு வெளியில வரும்போது அங்க இருந்த ஒரு ஸ்கிரீன்ல ஹீரோ பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஓடிட்டு இருக்கு. சோ ஹீரோ இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம இப்போ அந்த ஜங்ஷன் சிட்டிலேயே ஹீரோ தான் ஒரு ரிச்சஸ்ட் பர்சனா இருக்கான். இவ்வளவு நாளா அப்ராட்ல இருந்தானா இப்போதான் சைனாக்கு ரிட்டர்ன் வந்திருக்கதா ஹீரோ பத்தி இன்ஃபர்மேஷன் தான் ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்ன லோ ஜிங்ஷி இந்த சிட்டியோடைய பெரிய பணக்காரன்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் பக்கத்துல இருந்தா அவருடைய அந்த குட்டி பொண்ணும் அந்த ஸ்கிரீன்ல வர ஹீரோ பார்த்துட்டு, அம்மா இந்த ஸ்கிரீன்ல வர அங்கிள் ரொம்பவே அழகா இருக்காருல்ல, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருல்ல, எனக்கு இவர மாதிரி ஒரு அப்பா வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினோ, இங்க பாருமா செல்ல குட்டி, உங்க அப்பா ஒரு சூப்பர் ஹீரோ, ஏலியன்ஸ் கூட ஃபைட் பண்ண போயிருக்காரு, அவர் பூமியில இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த குட்டி பொண்ணு பயங்கர கிளவரா இருக்கா. இல்லையே, இந்த அங்கிள் மாதிரியே ஒரு அங்கிளோடைய போட்டோ தானே எங்க அம்மாவோட வேலட்ல பார்த்தேன், கண்டிப்பா இந்த அங்கிள் தான் என் அப்பாவா இருக்கும், அம்மா தான் ஏதோ ஒரு ரீசனுக்காக என்கிட்ட போய் சொல்றாங்கன்னா அவளாவே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. அப்போ ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு கிட்டே தான் கால் வருது. இன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு கிளாஸ் யூனியன் பார்ட்டி நடக்குதா, அந்த பார்ட்டிக்கு ஹீரோயினும் வர சொல்லி கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. இல்ல என்னால வர முடியாது, நான் ரொம்பவே பிஸியா இருக்கேன்னு ஹீரோயினும் வரலன்னு சொல்லிடுறாங்க. ஏன்பா உன்னுடைய ஹஸ்பண்ட் அந்த ஜிங்ஷூ வருவான்னு உனக்கு எதுவும் நர்வஸா இருக்கா, அவரெல்லாம் அங்க வரமாட்டாரு, நீ வான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் யூனியன் பார்ட்டி தான் நடக்குது. அந்த இடத்துக்கு ஹீரோயினுமே வந்திருக்காங்க. எந்த ஃப்ரெண்டுக்காரி ஹீரோயினியை கால் பண்ணி வர சொன்னாலும் அவளே எல்லாரும் முன்னாடி ஹீரோயினியை ரொம்ப ஹியூமிலேட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. எவ்வளவு பெரிய வென் ஃபேமிலியோட வாரிசு நீ, என்ன இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ல வந்திருக்கான்னு சொல்லி அவங்கள ரொம்பவே ஹியூமிலேட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்க இருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஹீரோ வராருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு பயங்கரமா நர்வஸ் ஆகுது. என்ன ஜிங்ஷூ வரமாட்டேன்னு தானே சொன்னாங்க, அப்புறம் எப்படி இவன் வந்தான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்ஸாக ட்ரை பண்றா. ஆனா இந்த ஹியூமிலேட் பண்ண ஃப்ரெண்டுக்காரையும் ஹீரோனியை விடாம ஸ்டாப் பண்ணிக்கிறா. என்னம்மா அதுக்குள்ளே எங்க போக பாக்குற, உன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் மிஸ்டர் லூ வந்திருக்காரு, அவர்கிட்ட ஒரு ஹலோ கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்பவே ஹியூமிலேட் பண்ணிட்டு இருக்கா. 5 வருஷம் கழிச்சு ஹீரோடைய முகத்தை நேருக்கு நேரா பார்க்கவும் ஹீரோயினுக்கு பேச்சவல்ல தகச்சு போய் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் எப்படி இருக்கீங்க எக்ஸ் ஒய்ஃப்னு கேட்டு ஹீரோ தான் அவகிட்ட நக்கலா பேசிட்டு இருக்கான். அப்போ பக்கத்துல இருந்து அவருடைய இன்னொரு ஃப்ரெண்டும், இவ கிடக்குறா இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு இவகிட்ட போய் பேசிட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோயினை நகர்த்தி விட்டுட்டு ஹீரோவை வெல்கம் பண்றான். அதுக்கப்புறம் அவங்க சுத்தி இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம், என்ன ரொம்ப அவசரப்பட்டு ஹீரோ மாதிரி ஒரு பணக்காரனா மிஸ் பண்ணிட்டோமோன்னு ரொம்ப ஃபீல் பண்றியா, இவன் இந்த அளவுக்கு ஒரு ரிச்சான பர்சனா இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடி இவனை டிவோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டேதானு கேட்டு அவ்வளோ மேல ரொம்பவே வார்த்தையால நோக்கடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு இவனும் ரொம்பவே கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கா. ஆமா அவங்க வென் ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆகி பணத்துக்கே வழி இல்லாம பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கேன்னு கேள்விப்பட்டா, உனக்கு வேணும்னா நான் 3000 பணம் தரேன், எங்க எல்லாருக்கும் ஒயின் கிளாஸ்ல ஒயினை ஊத்தி கொடுன்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயின் கோவப்பட்டு அந்த பணத்தை விசிறி விட்டுறா. உடனே அந்த திமிர் பிடிச்ச ஃப்ரெண்டுக்காரையும் ஹீரோயின் கண்ணத்திலே பலார்னு ஒண்ணு வச்சு, நீ பண்ண இந்த வேலைக்காக இப்பவே என் முன்னாடி நீல்டன் பண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி அங்க நடக்கிற எல்லாத்தையுமே சுத்தி இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வீடியோ வேற எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோடைய முகத்தை பாக்குறா. அங்க ஹீரோ எதுவுமே பேசாம கண்டுக்காத மாதிரி உட்காந்துருக்கான். என்னடி பாத்துட்டு இருக்க,
இருக்கா, போயிட்டு நீல் டவுன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விடும் போது ஹீரோ தான் தாங்கி பிடிக்கிறா. ஹீரோயினை தள்ளி விட்டு அந்த பொண்ணை பார்த்து, ஆமா சீக்கிரமா நீல் டவுன் பண்ணு, நீல் டவுன் பண்ணிக்கிட்டே இந்த ஒயின் கிளாஸ்ல ஒயினை ஊத்தி கொடு, அப்படி ஊத்தி கொடுத்தா 3000 ரூபாய் கிடையாது 1 மில்லியன் பணம் தரேன்னு சொல்லிட்டு கார்டு எடுத்து காமிக்கிறான். அதை பார்த்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இவ்வளவு மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு பேசிட்டு இருக்கும் போது, நான் சொன்னது ஹீரோயினை கிடையாது ஒன்னதான் சொல்லி ஹீரோயினை தள்ளி விட்டாலையா அந்த பொண்ணை ஹீரோ நீல் டவுன் பண்ண சொல்றான். மிஸ்டர் லூ, என்ன நீங்க என்ன போய் நீல் டவுன் பண்ண சொல்றீங்க? நான் உங்களுக்காக தானே பேசினா, என்ன எதுக்காக இந்த மாதிரி பண்ண சொல்றீங்கன்னு கேட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப மட்டும் நான் கொடுக்குற இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீல் டவுன் பண்ணி எல்லாருக்கும் நீ ட்ரிங்க்ஸை ஊத்தி தரலன்னு வச்சுக்கோங்க, இந்த சிட்டியை விட்டே உன் மொத்த ஃபேமிலியுமே காணாம போயிடும் பாக்குறியன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அதனால இவளுக்கும் வேற வழியே இல்லாம நீல் டவுன் பண்ணி எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸை ஊத்தி கொடுக்குறா. எவனும் கோவத்தோட அந்த 1 மில்லியன் இருக்கக்கூடிய கார்டை அவன் மூஞ்சில தூக்கி போட்டுட்டு வா இங்கிருந்து போகலான்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி வெளியில கூட்டிட்டு போறான். வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்க்கிங் ஏரியாவில் என்னுடைய கார் இருக்கு, அந்த கார்ல போய் ஏறிக்கோ, நீ எங்க போகணுமோ போய் டிராப் ஆகிக்கோன்னு சொல்லும் போது, என் மேல உங்களுக்கு அக்கறலாம் வேணாம் நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பாக்குறான். ஏன் என்னுடைய கார்ல மேடம் வந்தா எங்க நீங்க தங்கியிருக்கிற அந்த ஸ்லம்மான ஏரியாவை பத்தி எனக்கு தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறீங்களா என்ன? கேள்விப்பட்டேன் உங்க ஃபேமிலியே பேங்க்ரப்ட் ஆகி இப்ப ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கியாமேன்னு கேட்க, அப்ப கூட ஹீரோயின் கெத்த விட்டு கொடுக்காம, இங்க பாருங்க மிஸ்டர் லூ, நாங்க ஒன்னும் அந்த அளவுக்கு கஷ்டப்படல நல்லா தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க குழந்தைகிட்டே தான் கால் வருது. இவங்களும் கால் அட்டன் பண்ணி இதோ வந்துட்டேன் சொல்லன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களா. அதை கேட்டு இவன் பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறான். இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரியுது. அப்போ இவ்வளவு நாளா ஹீரோவுக்கு ஒரு குழந்தை இருக்குங்கிற விஷயமே அவனுக்கு தெரியல போல. எங்க தாங்கிட்ட இருக்கிற குழந்தை அவனுக்கு பிறந்த குழந்தை தெரிஞ்சதுன்னா குழந்தைய தாங்கிட்ட இருந்து பிரிச்சிருவானு பயந்து குழந்தை கிட்ட தான் பேசணுங்கிற விஷயத்தையும் மறைச்சிடுறா. அதோட ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க மிஸ்டர் லூ, ஆல்ரெடி உங்களுக்கு எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும் பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு இவனும் வில்லத்தனமா ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க, ஹீரோடைய கம்பெனில இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ யாரையுமே செலக்ட் பண்ணாம அமைதியாவே இருந்துட்டு இருக்கான். அங்க இருக்கிற மேனேஜர் லேடி கூட, என்ன மிஸ்டர் லூ யாரையுமே செலக்ட் பண்ணாம இருக்காரு, யாரையோ எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோயினும் இன்டர்வியூக்காக வரா. ஆக்சுவலி அது ஹீரோடைய கம்பெனிங்கிறது ஹீரோயினுக்கு தெரியாம தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க ஹீரோ பார்த்ததும் பயங்கரமான ஷாக்கா இருக்கு. எப்படியும் ஹீரோ நம்மள வேலைக்கு எடுக்க போறது இல்ல, அசிங்கம் தான் படுத்த போறா. இவ அசிங்கப்படுத்தி துரத்தி வரதுக்குள்ள நம்மளே இங்கேருந்து போய்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பாக்குறா. உடனே ஹீரோவில் ஸ்டாப் பண்ணி, உங்க பேர் என்னன்னு கேட்கும் போது அவரும் பேரை சொல்றா. என்ன குவாலிஃபிகேஷன் கேட்கும் போது, பிரைமரி ஸ்கூல் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா தான் பதில் சொல்லிட்டு இருக்கா. அப்ப கூட ஹீரோ கோவப்படாம என்ன சேலரி எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்கும் போது மனசாட்சி இல்லாம 50,000 ரூபான்னு சொல்றா. அதை கேட்ட மற்ற இன்டர்வியூவர்ஸ் எல்லாம் பயங்கரமா கோவப்படுறாங்க. ஏமா இங்க பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்கியா, உனக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷனுக்கு உனக்கு 50,000 ரூபாய் கேட்குதான்னு கேட்டு எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. ஹலோ, இப்போ நான் என்ன கம்மியா சொன்ன மட்டும் என்ன வேலையில எடுத்துக்க போறீங்களா என்ன? எப்படியா இருந்தாலும் வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிட தான் போறீங்க. உங்க கம்பெனிக்கு நான் தகுதி இல்லாதவ தான் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறா. யார் சொன்னது நீ தகுதி இல்லாத பொண்ணுன்னு? நான் இப்பவே உன்னை அப்பாயின்மெண்ட் பண்றேன், உனக்கு இங்க வேலை கிடைச்சாச்சு, நாளையிலேருந்து நீ வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்றான். பக்கத்துல இருந்த மேனேஜர் லேடியும், மிஸ்டர் லூ என்னாச்சு உங்களுக்கு, போய் இவ்வளவு செலக்ட் பண்ணிருக்கீங்க, இவளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு கேட்குறா. ஓ, உனக்கு என்னுடைய டெசிஷன்ல தலையிற அளவுக்கு ரைட்ஸ் வந்துச்சா? இது ஏன் கம்பெனி, நான் சொல்றது மட்டும் தான் இங்க நடக்கும். நான் சொல்றேன் இவளை இப்பவே வேலையில அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க, நாளையிலேருந்து இவ வேலைக்கு வந்தாகணும்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. மறுநாள் காமிக்கிறாங்க, ஹீரோயின் அவங்க வேலையில பிஸியா இருந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோ ஒளிஞ்சிருந்த ஹீரோயினையே சைட் அடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் யாருக்கும் தெரியாம ஏதோ திருட்டுத்தனமா பண்ற மாதிரி இருக்கு. என்னடா பண்றான்னு இவனும் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அவ பேக்ல ஒரு ஸ்டீம் பண்ண இருக்கு, அதை எடுத்து யாருக்கும் தெரியாம பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அடைச்சா இதுதான் இப்படி பார்த்து சாப்பிடலான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே மறுநாளே அந்த கம்பெனில ஒர்க் பண்ற எல்லா எம்ப்ளாயிஸுக்குமே ஃப்ரீயா மீல் ப்ரொவைட் பண்றாரு. எல்லாரும் லைன் கட்டி வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான் ஒரு பேக்கா எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயினுக்கு வரும்போது மட்டும் ஒரு ஸ்பெஷலான சாப்பாடா கொடுக்குறாரு. மற்ற எம்ப்ளாயிஸ்லாம் ஹீரோயினுடைய சாப்பாடை பார்த்துட்டு, என்ன நீங்க ஹீரோயினுக்கு மட்டும் ஸ்பெஷலா தரீங்களேன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் புரியுது ஹீரோ தான் தனக்காக இந்த மாதிரி ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்கிறது. ஸோ எதுவுமே பேசாம அவருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அண்ணா அசிஸ்டன்ட்டுக்கு பயங்கரமான டவுட்டா இருக்கு, இந்த லேடி மேல நம்ம சாருக்கு என்ன அவ்வளோ அக்கறை, இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுக்க சொல்லிருக்காருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க குழந்தை ஹீரோயினை பார்க்க வரா. என்னம்மா கிண்டர்காரிலேருந்து நீ படுக்க வந்துட்டே என்ன விஷயம்னு கேட்கும் போது, இல்லம்மா எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப டிஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்நேரம்
வில்லனை பார்த்து ஹீரோ வர அந்த பக்கமா வந்துட்டு இருக்கான். எங்க குழந்தைய பாத்துருவானோ, தூக்கிட்டு போயிடுவானு சொல்லி பயந்து குழந்தைய அவளுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிறா. இவனும் நின்று ஹீரோனிய பாக்குறான். பெருசா எதுவும் தெரியாததெல்லாம் அங்கிருந்து கிளம்பிடுறான். அங்கிருந்து ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் குழந்தை கிட்ட இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையாமான்னு கேட்கும் போது, அதான் நான் அவங்கள பாத்துட்டேன்ல, இதுக்கப்புறம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ இந்த மேனேஜர் லேடியும், இது வந்து கம்பெனி, நர்சரி ஸ்கூல் கிடையாது, எதுக்காக குழந்தையில இங்க கூட்டிட்டு வந்த, மத்தவங்க ஒர்க்கையும் வீணாக்குறேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிட்டுங்க, மறுபடியும் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, ஆமா அவனுடைய ரெசிம்ல அன்மேரிடு இருந்தது, குழந்தை மட்டும் பெற்றிருக்க, மேரேஜுக்கு முன்னாடியே குழந்தை பெற்றிருக்கனா, இது கண்டிப்பா தப்பான வழியில பிறந்த குழந்தையா தான் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி டேஷ் குழந்தையெல்லாம் கம்பெனிக்கு கூட்டிட்டு வர வச்சுக்காதுன்னு அவளை ரொம்பவே ஹியூமரேட் பண்ணிட்டு இருக்கா. இதனால ஹீரோயின் கோவப்பட்டு யார் குழந்தை டேஷ் குழந்தைன்னு சொல்றேன்னு சொல்லி அவளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு இதோட வாயை முடிக்கும், இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனா உன்னை கொண்டுவன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. எவ்வளவு திமிரு இருந்தா என்னையே தள்ளி விட்டுருப்ப, இருடி இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்லி அந்த கம்பெனில இருந்த கார்ட்ஸ் கூப்பிட்டு ஹீரோயினை பிடிச்சி வெளியில தள்ள சொல்றா. அவனுங்களும் வந்து ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும் போது, இந்த குட்டி பாப்பாவும் எவ்வளவு தைரியம் தான் என் அம்மாவே இந்த அளவுக்கு ஹியூமரேட் பண்ணுவீங்க, என் அப்பா மட்டும் வந்தார்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஃபயர் பண்ணிட்டு வாரு, இருங்க நான் போயிட்டு என் அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவா தான் கூப்பிட ஓடிட்டு இருக்கா. திம்பரை பத்தி அந்த குட்டி சத்தானுக்கு, நானும் பாக்குறேன் இந்த குழந்தையோட அப்பா யாரு, உங்களை யார் வந்து காப்பாத்துறேன்னு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த குட்டி பாப்பாவும் ஹீரோ கிட்ட ஓடி வந்து, அப்பா அங்க அம்மாவை எல்லாரும் சேர்ந்து புலி பண்ணிட்டு இருக்காங்க, வந்து கேளுங்க, வாங்கப்பா வாங்கப்பான்னு ஹீரோடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. ஆல்ரெடி ஹீரோ வர அங்க மீட்டிங்ல இருந்துட்டு இருக்கான். இப்படி திடீர்னு ஒரு குட்டி பாப்பா வந்து வாங்கப்பான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கவும் அவனுக்கு பயங்கரமா நர்வஸ் ஆகுது. ஒண்ணுமே புரியல, யாரா இந்த குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பின்னாடி இவனு போறான். அந்த குட்டி பாப்பாவும் ஹீரோயின் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டி, இங்க பாருங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து அம்மாவை புலி பண்றாங்கன்னு சொல்லி எல்லாரையும் போட்டு கொடுக்குறா. என்ன ஹீரோயினுக்கு குழந்தை இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே சுத்தி இருந்த எம்ப்ளாய்ஸ் எல்லாம், ஆமா ஆமா மிஸ்டர் லூ மாதிரி இந்த குழந்தை இருக்கு, அந்த குழந்தையோட கண்ணை பாருங்க, மூக்க பாருங்க, நம்ம பாஸ் மாதிரியே இருக்கு, உண்மையிலேயே போய் இவங்க 2 பேருடைய குழந்தை தான் இந்த குழந்தையான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எங்க ஹீரோவுக்கே ஒருவேளை இந்த குழந்தை நம்ம குழந்தையா தான் இருக்குமோன்னு சொல்லி டவுட் வருது. ஸோ ஹீரோயினி கிட்ட டைரக்டாவே, இங்க பாருவேன் இது என்னுடைய குழந்தையான்னு கேட்கும் போது இவ குழந்தைய அவ பக்கம் பிடிச்சி இழுத்து, இது ஒன்றும் உங்க குழந்தை கிடையாது, எனக்கும் என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டுக்கும் பிறந்த குழந்தை, இப்போ ரீசெண்டா தான் எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு போய் சொல்றா. உடனே இந்த குட்டி பாப்பாவும், இல்ல இல்ல அம்மா போய் சொல்றாங்க, அம்மாவுடைய வேலட்ல உங்களை மாதிரி ஒரு பர்சனை பார்த்தேன், நீங்க தான் என்னுடைய அப்பா, என்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் கூட இருக்கு, போட்டோ கூட இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காமிக்கிறா. போட்டோவா குடும்பம்னு சொல்லி ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கா. எவ்வளவு கொடுக்குறா பார்த்தா அதுல டிராயிங் தான் இருக்கு. பார்த்தா அந்த டிராயிங் கூட உருப்படியா இல்ல, அவளே சின்ன பிள்ளை தானே, அவளுக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு தான் அதுல வரைஞ்சி வச்சிருக்கா. இதுதான் அவனுடைய டிராயிங்கான்னு கேட்க, என்ன மன்னிச்சிட்டுங்க என்னுடைய டிராயிங் கொஞ்சம் போரா தான் இருக்கு, ஆனா நெக்ஸ்ட் டைம் இதை விட சூப்பரா வரைஞ்சி தரேன்னு சொல்லி கியூட்டா சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துல வந்து, உண்மையை சொல்லு இது ஏன் குழந்தை தானே, எனக்கே தெரியாம உனக்கு எக்ஸஸ் பண்ணிருக்கானா, எந்த விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். இங்க பாருங்க மிஸ்டர் லூ, நான் உண்மையை தான் சொல்றேன், இது ஒன்னும் உங்க குழந்தை கிடையாது, எனக்கு என்னுடைய எக்ஸுக்கும் பிறந்த குழந்தை, சோ தேவையில்லாம என்னுடைய பர்சனல் விஷயத்துலலாம் தலையிடாதீங்கன்னு சொல்றா. சரி அப்பனா குழந்தைக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு கேக்குறான். ஆக்சுவலி குழந்தைக்கு 5 வயசு தானே ஆகுது, ஆனா ஹீரோ கிட்ட 4 வயசு தான் ஆகுதுன்னு போய் சொல்றா. சோ நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்ட 1 வருஷத்துக்குள்ளேயே வேற ஒருத்தனை பார்த்து மேரேஜும் பண்ணி குழந்தையும் பெற்றிருக்க, அப்படித்தானு கேட்டு கோவப்பட்டு இருக்கான். நான் என்ன பண்றது மிஸ்டர் லூ, எனக்கு என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டுக்கும் இருந்த லவ் அந்த அளவுக்கு டீப்பா இருக்கு, அதனாலதான் எங்களுக்கு உடனே குழந்தை இருந்துட்டான்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோவா டீஸ் பண்ற மாதிரி இவளும் பேசிட்டு இருக்கா. உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு அதோட எல்லாரும் முன்னாடியோ இந்த குழந்தைக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றான். இதுதான் சான்ஸ் அந்த மேனேஜர் லேடியோ இப்பவே இவ குழந்தைய கூட்டிட்டு இங்க இருந்து வெளியில போகணும்னு சொல்லி ஹீரோயினை வெளியில போக சொல்றா. இதனால கோவப்பட்டு ஹீரோயினை குழந்தைய கூட்டிட்டு அங்க இருந்து போகலான்னு பார்க்கும்போது ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, நான் உன்னை போகவே சொல்லலையேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும், இன்னையில இருந்து குழந்தைங்கள ஆபீஸ் கூட்டிட்டு வர்றதுக்கு எல்லாருக்கும் பெர்மிஷன் உண்டு, ஆனா குழந்தைங்க எந்த விதத்திலையும் வேலையை பாதிக்காத அளவுக்கு நடந்துக்கணும், நீங்க தான் குழந்தைங்கள பத்திரமாவும் பாத்துக்கணும் வேலையும் பாத்துக்கணுங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்றாரு. அதை கேட்ட எல்லாருக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இந்த லேடிக்கு பிடிக்கல, கோவப்பட்டு அவளுமே அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து, உண்மையை சொல்லு இந்த குழந்தை என் குழந்தைன்னு கேட்கும் போது அப்ப கூட இல்லைன்னு தான் சொல்றா. ஒருவேளை இந்த குழந்தை என்னதுன்னு தெரிய வரட்டும் அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதோட பக்கத்துல இருந்து அவருடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு பெட்டர்னிட்டி டெஸ்ட் எடுக்க சொல்றாரு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது இவளுக்கு ஹைப்போகிளைசிமியா இருக்கு போல, மயக்க வர மாதிரி ஆகிடுது. இத்தனை வருஷம் ஆச்சு இன்னுமே உன்னுடைய உடம்பு சரி வரலையா, உடம்பு ஃபர்ஸ்ட் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு போக சொல்றாரு.
நெக்ஸ்ட் லேப்ல தான் காமிக்கிறாங்க. குழந்தை உடம்புல இருந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க பிளட் சாம்பிள்ஸ் கூட எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ ஹீரோயின் கால் இடறி கீழே விழுறா. என்ன அடிக்கடி விழுந்துகிட்டே இருக்கா, உடம்பு என்ன அந்த அளவுக்கு முடியல என்னன்னு கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்ல, லைட்டா மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொல்லி சமாளிக்கிறா. பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. அது ஒரு பிசினஸ் பார்ட்டி போல. அங்க நிறைய பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த இடத்துல இந்த ஷென் இருக்கா இல்லையா, மேனேஜர் லேடி, அவ எப்படியாவது ஹீரோவை கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒயினெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்க பாக்குறா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை சுத்தமா கண்டுக்கவே இல்லை. அவருடைய பார்வை எல்லாமே ஹீரோயின் மேல மட்டும்தான் இருக்கு. இந்த ஹீரோ எதுக்கு நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறான், எப்ப பாரு இந்த சிங்கிள் மாம் பின்னாடியே சுத்திட்டு இருக்கானேன்னு இவளுக்கு பயங்கர ஜெலஸ் ஆகுது. எங்க ஹீரோவோ ஹீரோயினை கூட்டிட்டு வந்தா எல்லாரும் முன்னாடி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. ஆக்சுவலி ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு பிசினஸ் உமன் தானே, அவங்களுக்கு பிசினஸ் பத்தினா எல்லாமே தெரியுங்கிறதால அவங்களுமே அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற இந்த ஷென்னுக்கா தன்னை விட்டுட்டு ஹீரோ எந்த அளவுக்கு அவளுக்கு முன்னுரிமை கொடுக்கறத பார்த்து அவளுக்கு பயங்கரமா ஜெலஸ் ஆகுது. அதுலயே அங்க வந்த மத்த லேடிஸ் எல்லாம் இவ ஒரு சாதாரண இன்டென்ட் தானே, இவள எதுக்காக இவர் இங்க கூட்டிட்டு வந்திருக்காருன்னு கேட்டு ஒரு மாதிரி காசிப் பேசிட்டு இருக்காங்க. அந்த பிசினஸ் மேன்ஸ்ல ஒரு ஆள் வந்து ஹீரோனி கிட்ட உங்களுக்கு பிரெஞ்சு பேச தெரியுமான்னு சொல்லி கேட்கும் போது உடனே அந்த ஷென்னு அடியில வந்து இவளே ஒரு சாதாரண இன்டென்ட், இவளுக்கு எப்படி பிரெஞ்சு பேச தெரியும்னு சொல்லி ஹீரோனியை பயங்கரமா ஹியூமிலேட் பண்றா. உடனே ஹீரோயினி கிட்ட உனக்கு தான் பிரெஞ்சு பேச தெரியும்ல, அப்புறம் எதுக்கு எல்லாரும் முன்னாடி ஹியூமிலேட் ஆகுற, இது வந்து தைரியமா பேசுன்னு சொல்லி ஹீரோயினியை பூஸ்டப் பண்ற மாதிரி பேசுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினா அவங்களுக்கு தெரிஞ்ச பிரெஞ்சு எல்லாம் ரொம்பவே சூப்பரா பேசுறாங்க. அதை கேட்டு எல்லாருக்குமே பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு. யாரெல்லாம் ஹீரோயினியை ரொம்பவே கேவலப்படுத்தி சிரிச்சாங்களோ அவங்க எல்லாருமே இந்த அளவுக்கு ஹீரோயின் சூப்பரா பேசுறத பார்த்துட்டு ரொம்பவும் அமேசிங்கா இருக்குன்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோவுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. என்னதான் ஹீரோயின் தன்னை விட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருந்தாலுமே அவளை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காம ஹியூமிலேட் பண்ண விடாம அவளை ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாத்துட்டு தான் இருக்கா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹீரோடைய கம்பெனில தான் காமிக்கிறாங்க. அங்கதான் குழந்தைய கூட்டிட்டு வரதுக்கு அலோவ் பண்ண சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால எல்லா எம்ப்ளாயிஸும் அவங்க குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்காங்க போல. ஹீரோயின் குழந்தையும் டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கான். அப்போ ஒரு குட்டி பையன் வந்து இங்க பாரு இங்கெல்லாம் விளையாடக்கூடாது, போய் இந்த டாய்ஸ் எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இங்க இருந்து போக சொல்றான். இல்ல வேணும்னா வாயை நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம், எதுக்காக என்ன மட்டும் போக சொல்லணும்னு அந்த குட்டி குழந்தை கேட்கறதுக்கு. இங்க பாரு உன்னுடைய அம்மா என்னுடைய அம்மாவுக்கும் கீழே தான் வேலை பாக்குறாங்க, உன்ன மாதிரி எம்ப்ளாயிஸ் பண்ணுங்க கூடலாம் என்னால விளையாட முடியாது, முதல்ல இங்க இருந்து போகன்னு சொல்லி ஹீரோயின் குழந்தைய பிடிச்சி தள்ளி விட்டுறான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினுமே வந்துடுறாங்க. என்னடா பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் போது அந்த குழந்தையும் இந்த மாதிரி இந்த பையன் பேசுறான் பிடிச்சி தள்ளி விட்டான்னு சொல்ல இந்த குட்டி பையன் ஹீரோயின் கிட்டயுமே ரொம்பவும் திமிரா, ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன், நீங்க என் அம்மாவுக்கும் கீழே வேலை பாக்குற இன்டர்ன் லேடி தானா, நான் நினைச்சேனா எங்க அம்மா கிட்ட சொல்லி உங்களை வேலையை விட்டு தூக்க சொல்லிடுவேன், ஒழுங்கா என்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு ரொம்பவும் திமிரா பேசிட்டு இருக்கான். என்ன உனக்கு மேனஸ்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லி ஹீரோயினும் கோவப்பட்டு அந்த பையனை அடிச்சிடுறாங்க. ஆக்சுவலி அந்த பையனுடைய அம்மா வந்து அந்த கம்பெனில ஒன் ஆஃப் த மேனேஜர் போல. அவங்களும் ஓடி வந்தா எவ்வளவு திமிரு இருந்தா என் பையனை அடிச்சிருப்பேன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. உங்க பையனுக்கு மேனஸ்னா என்னன்னே தெரியல, அதனால தான் கத்து கொடுத்தேன்னு சொல்லும் போது என் பையனுக்கு மேனஸை கத்து கொடுக்க நீ யாருடின்னு கேட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அதுல இந்த பையன் வர ரொம்ப ஒழுங்கு வர காட்டிட்டு இருக்கான். பத்தாததுக்கு அந்த ஷென்னுமே அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினுக்கு எதிராக பேசிட்டு இருக்கா. இந்த பையன் சும்மா இல்லாம இந்த லேடியோட குழந்தைய என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதை என் முன்னாடி நீல்டன் பண்ணி மன்னிப்பு கேட்கணும்னு ரொம்பவும் திமிரா பேசிட்டு இருக்கான். என் குழந்தை சொன்னது உன் காதல விழலையா என்ன, ஒழுங்கு மரியாதையா உனக்கு இந்த வேலை வேணும்னா என் குழந்தை முன்னாடி நீயும் உன் பொண்ணும் நீல்டன் பண்ணி மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றாங்க. என்னால நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ மட்டும் நான் சொல்றத கேட்கலன்னா உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. என்ன வேலையில அப்பாயின்மெண்ட் பண்ணது நீங்க கிடையாது, மிஸ்டர் லூ தான், நம்ம பாஸ் வந்து சொல்லட்டும், நான் வேணா வேலையை விட்டு போய்க்கிறேன்னு ஹீரோயினும் ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்காங்களா. அதை கேட்ட இந்த ஷென்னுக்கு செம்மையாக்கோ வந்து என்ன மாதிரியான ட்ரிக்கடி நீ எல்லாம் யூஸ் பண்ற, போயும் ஒரு சிங்கிள் மாமா இருந்துகிட்டு நம்ம பாசையை இப்படி செடியூஸ் பண்ண பாக்குறேன்னு ஹீரோயினியா ரொம்பவும் கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி பேசிடுறா. இதனால ஹீரோயின் கோவப்பட்டு அந்த ஷென்னுடைய கண்ணத்திலே பலான்னு ஒண்ணு வச்சிடறாங்க. எவ்வளவு திமிர் இருந்தா என்னைய அடிச்சிருப்பேன்னு சொல்லி அங்க இருந்த கார்ட்ஸை கூப்பிட்டு ஹீரோயினை பிடிச்சி வெளியில தள்ள சொல்லிட்டு இருக்கா. அவங்களும் வந்து ஹீரோயினியை பிடிச்சிட்டு இருக்கும் போது எங்க அம்மாவை விடுங்க, எங்க அம்மாவை எதுக்கு புலி பண்றீங்கன்னு இந்த குட்டி பாப்பாவும் அந்த ஷென்னை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்கா. இந்த ஷென் கோவப்பட்டு குழந்தை கூட பார்க்காம அந்த குழந்தைய பிடிச்சி கீழே தள்ளிவிட அவளுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டுடுது. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோமே வந்துடுறான். ஹீரோயின் மேல இருந்தா அந்த கார்ட்ஸோட கையெல்லாம் எடுத்து விட்டுட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது அங்க நடந்த பஞ்சாயத்து எல்லாத்தையும் ஹீரோ கிட்டையும் சொல்றாங்க. ஆனா ஹீரோ மட்டும் வழக்கம் போல ஹீரோயின் பக்கம் தான் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணா அந்த ஒன் ஆஃப் த மேனேஜர் லேடியுமே வேலையை விட்டு தூக்கிட்டு இந்த ஷென்னுக்குமே வார்னிங்க கொடுத்துதான் அனுப்புறாரு. இந்த குட்டி பாப்பாவும் அம்மா தலையில ரொம்பவே வலிக்குதுன்னு சொல்லிட்டு தலையை காமிக்கிறா. தலையில பாத்தீங்கன்னா பிளட் வந்துட்டு இருக்கு. உடனே ஹீரோ தான் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலே குழந்தை
குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரும் வெளியில வந்து குழந்தை மயங்கிட்டாலாம், அவளுக்கு இமீடியட்டா பிளட் ஏத்தி ஆகணும்னு சொல்றாங்க. அதுவும் குழந்தைக்கு ஏ பிளட் குரூப்னு சொல்ல உடனே ஹீரோவும் எனக்கும் அதே பிளட் குரூப் தான், நானே பிளட் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதெல்லாம் வேணான்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவே நர்வஸ் ஆகுறாங்க. இப்ப எதுக்கு நர்வஸ் ஆகுற, உண்மையா சொல்லு, அந்த குழந்தை என்னுடைய குழந்தை தானா கேட்டு பக்கத்துல போகும்போது அப்படிலாம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க அசிஸ்டன்ட் ஓடி வந்து குழந்தையோட அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொடுக்குறாரு. எங்க ஹீரோயினோ அதை ஓபன் பண்ணி பாக்காதீங்கன்னு ஹீரோடைய கையை பிடிச்சு ஸ்டாப் பண்றா. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு நர்வஸ் ஆகுறன்னு சொல்லி அவ கையை தட்டி விட்டுட்டு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பிரிச்சு பாக்குறாரு. பார்த்தா அதுல குழந்தைக்கு அவருக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லைன்னு இருக்கு. அதை பார்த்தா அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்குமே அந்த குழந்தை தன்னுடைய குழந்தையா தான் இருக்கும்னு சொல்லி ரொம்பவும் கான்பிடென்டா இருந்திருப்பாரு. ஆனா இப்போ அது இல்லைன்னு சொல்லவும் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. நான் தான் சொன்னல இந்த குழந்தை உங்க குழந்தை இல்லைன்னு, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஹீரோயினும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா அந்த லேம்ப்ல கால் தடுமாறி கீழே விழுந்தா இல்லையா, அப்போ அந்த பிளட்டோடைய சாம்பிள்ஸை இவ தான் எடுத்து திருடுத்தரமா மாத்தி வச்சிருந்திருப்பா. அதனாலதான் இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டுமே இப்ப மாறி வந்திருக்கு. இதனால ஹீரோ ரொம்பவே கோவப்பட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிளட் தரேன்னு கூட சொல்லியிருந்திருப்பாரு இல்லையா, இதனால பிளட் கூட கொடுக்கல. அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட உங்களுக்குமே ஏ டைப் பிளட் குரூப் தானா, நீங்களே அந்த குழந்தைக்கு பிளட் கொடுங்க, உங்களுக்கு இந்த மாசம் டபுளா சேலரி போட்டு தரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவத்தோட கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் குழந்தைக்கான பில்ல பே பண்ணதான் போறாங்க. ஆனா அந்த இடத்துல ஆல்ரெடி பில்ல பே பண்ணியாச்சு. குழந்தையோட அப்பா மிஸ்டர் லூ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பில்ல பே பண்ணிட்டு போனதா சொல்றாங்க. இவளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. குழந்தை தன்னுடைய இல்லைன்னு தெரிஞ்சும் கூட குழந்தைக்காக பில்ல பே பண்ணிருக்காருன்னு ஹீரோ நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா மறுநாள் ஹீரோடைய ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ல சைன் வேணும்னு கேட்டு ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறா. ஆனா ஹீரோ அவருடைய முகத்தை கூட நிமிந்து பாக்கல, சைனை மட்டும் போட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயினும் நேத்து குழந்தையோட பில்ல நீங்க பே பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டா ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம என்னுடைய சேலரி வரும்போது கண்டிப்பா நீங்க கட்டின பில்ல நான் உங்களுக்கு திரும்ப ரீபே பண்ணிடுறேன்னு சொல்றா. நீ எனக்கு பில்ல ரீபே எல்லாம் பண்ண தேவையில்ல, அதுக்கு பதிலா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு கேக்குறாரு. என்ன ஹெல்ப் வேணும்னு ஹீரோயினும் கேட்க, இவ்வளவு நாளா அப்ராட்ல இருந்தா என்னுடைய பாட்டி சைனாக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அவங்களுக்கு நமக்குள்ள நடந்த பிரச்சனையோ நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆனது பத்தியோ எதுவுமே தெரியாது. அதுலயும் பாட்டிக்கு வர உடம்பு வர சரியில்லாம இருக்கு. இந்த நிலைமையில நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பா அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி ஹீரோயினியா பழைய மாதிரி, அதாவது ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆகாம கப்பிள்ஸா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நடிக்க கூப்பிடுறாரு. ஆனா என்னுடைய குழந்தை தனியா இருக்காளே, அவளை பாத்துக்க ஆள் இல்லைன்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவன் கூட குழந்தையுமே கூட்டிட்டு வா. எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தையோட அப்பா சரியான உதவாக்கார யூஸ்லெஸ்ஸா இருப்பான் போல, அதனாலதான் அவளுக்கு என் மேல இந்த அளவுக்கு அட்ராக்ஷன் இருக்கு. சோ நம்ம குழந்தை மாதிரி அவளை ட்ரீட் பண்ணிக்கலாம், கூட்டிட்டு வான்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் சரின்னு சொல்ல மறுநாளே குழந்தை ஹீரோ ஹீரோயின் சொல்லிட்டு 3 பேருமே ஒரு ஃபேமிலியா பாட்டியை பார்க்க பாட்டி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு தான் வராங்க. இங்க அந்த வீட்டுல பாட்டியை தான் காமிக்கிறாங்க. அவங்க காலில் ஏதோ சர்ஜரி பண்ணணும் போல, நடக்க முடியாம வீல் சேர்ல தான் உட்காந்துருக்காங்க. அங்க இருக்கிற மேடு கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு என் கொள்ளு பேர குழந்தைங்களை பாக்கணும்னு ரொம்பவே ஆசையா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே இந்த குட்டி பாப்பா ஆர்வக்கோலர்ல ஓடி வந்து நிக்கிறா. பாட்டின்னு சொல்லி கூப்பிடும் போது அவங்களுக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு. ஏன்னா இப்பதான் குழந்தைய பத்தி பேசினா அதுக்குள்ள இந்த குட்டி பாப்பா வந்து நிக்கிறே, யாருப்பா இதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே பின்னாடியே ஹீரோவும் ஹீரோயினியும் வந்து நிக்கிறாங்க. சோ இதை பார்த்ததுமே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஹீரோடைய குழந்தை தான் சொல்லி. உன்னுடைய குழந்தையப்பான்னு கேட்கும் போது அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆமான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இன்னுமே பயங்கர ஹாப்பியா இருக்கு. அந்த குழந்தைய கட்டி பிடிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் இவ்வளவு நேரம் நடக்க கூட முடியாம கால் வலியில ரொம்பவே கஷ்டப்பட்டு வீல் சேர்ல உட்காந்துருந்தவங்க இப்ப குழந்தை தன்னுடைய பேர குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவு சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. பாட்டி உங்க கால் என்ன சரியாகலாம், அதுக்குள்ள எதுக்கு இழந்திருக்கீங்கன்னு கேட்கும் போது என் பேர குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் பார்த்து சமைக்க சொல்லி குழந்தைக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியா ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது ஹீரோ ஹீரோயின் மட்டும் எதுவுமே பேசாம அமைதியாவே சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. இதை நோட்டீஸ் பண்ண பாட்டியும் உங்க 2 பேருக்கும் என்னாச்சு, நானும் பார்த்துட்டு இருக்க வந்ததுல இருந்து ரொம்பவும் அமைதியா இருக்கீங்க, முகம் கொடுத்து கூட 2 பேரும் பேசிக்கவே மாட்டேங்கிறீங்களே, ஒருவேளை உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமானு கேட்கறதுக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு பாட்டின்னு சொல்லி 2 பேருமே சமாளிக்கிறாங்க. இல்ல எனக்கு என்னமோ உங்க மேல டவுட்டா இருக்கு, நீங்க 2 பேரும் அந்யோன்யமா தானே இருக்கீங்க, எங்க பாட்டி முன்னாடி 2 பேரும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இதை கேட்கும் போது ரொம்பவே நர்வஸ் ஆகுது. இல்ல பாட்டி அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ தான் இங்க பாரு நம்ம மட்டும் இப்ப கிஸ் பண்ணலாம் பாட்டி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்றாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்படிதான் ஒரு மேரிடான கப்பல் எந்த நிலைமையிலையும் தன்னுடைய துணையை விட்டு கொடுக்காம ரொம்பவும் நெருக்கமா அந்யோன்யமா இருக்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பும் அதிகரிக்கணும்
இருக்குன்னு சொல்லி பாட்டி அவங்க 2 பேருக்கும் அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட நைட் ஆகுது. எல்லாருமே அங்கதான் நைட்டு ஸ்டே பண்றாங்க. 2 பேருக்கும் ஒரே பெட்ரூம் தானா. எப்பரா படுத்து தூங்குறதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் உள்ள வரா. என்னாச்சு, எதுக்கு பார்த்துட்டு இருக்க, போய் தூங்கலன்னு கேட்கும் போது இங்க எங்க படுக்காது, ஒரே பெட்ரூம் தானே இருக்கு, நீங்க வேணா தரையில படுத்துக்கோங்க, நான் பெட்ல படுத்துக்கிறேன்னு சொல்றா. நான் இதுக்காக தரையில போய் படுக்கணும், இது என்னோட வீடு, என்னால தரையில எல்லாம் படுக்க முடியாது, நான் பெட்ல தான் படுப்பேன், உனக்கு வேணும்னா நீ வேணா போய் தரையில படுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் படுக்க போய் பெட்ல உட்காந்துக்கிறாரு. அடிக்கிற குளூர்ல தரையில மட்டும் படுத்தா ஜன்னி வந்துதான் சாகணும்னா வேற வழி இல்லாம ஹீரோயினும் பெட்லயே போய் படுத்துக்கிறா. அதுலயும் நடுப்புற ஒரு கோடு மாதிரி போட்டு இதை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் படுக்கிறா. ஆனா நேரம் ஆக ஆக அந்த கோட்டெல்லாம் தகத்து தூக்கி போட்டுட்டு ஹீரோயின் தான் ஹீரோ பக்கத்துல வந்து அவரை கையில ஏறி படுத்து தூங்கிடுறா. சோ ரொம்ப வருஷம் கழிச்சு ஹீரோயின் தான் கூட இந்த அளவுக்கு க்ளோஸா படுத்திருக்கிறத பார்க்கும்போது அவருக்குமே ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. ஹீரோயின் மேல வச்சிருந்தா அந்த பழைய காதலெல்லாம் அவருக்கு வந்து போகுது. அப்படியே ஹீரோயினை அணைச்சபடியே அவங்க கூடயே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. மார்னிங் கண் வெளிச்சு பார்க்கும்போது தான் ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. பேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஆக்சுவலி நைட்டு பிறண்டு வந்து படுத்தது இவதான். ஆனா ஹீரோவை ப்ளேம் பண்ணி திட்டிட்டு இருக்கா. எங்க பாரு, நான் ஒன்னும் அந்த லைனை கிராஸ் பண்ணி வரல, நீ தான் அந்த லைனை கிராஸ் பண்ணி வந்திருக்க பாருன்னு சொல்லும் போது அவளுக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு. வெக்கப்பட்டா இங்க இருந்து ஓடி வந்துடுறா. அச்சோ கடவுளே, அவர் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாருன்னு கண்ணாடி முன்னாடி நின்று பயங்கரமா புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு பாட்டி கிட்ட பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி கூட ஹீரோயினி கிட்ட எனக்கு என்னமோ உங்க 2 பேரும் மேலேயும் ரொம்பவும் டவுட்டா தான் இருக்கு, நானும் பாத்துட்டு இருக்கேன், உங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத மாதிரி இருக்கே, என்னை ஏதோ முட்டாளாக்கா ட்ரை பண்ணாதீங்க, நான் ரொம்பவே கிளவர், நான் அடிக்கடி உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி பார்த்துட்டு தான் இருப்பேன், நீங்க ஒவ்வொரு டைமும் வீடியோ கால் பண்ணும்போது சேர்ந்து இருக்கலன்னா அப்புறம் பாத்துக்கோங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்ல பாட்டி, நாங்க நல்லா தான் இருக்கோம்னு சொல்லி ஹீரோவும் பாட்டி கிட்ட பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்ததான் ஹீரோயின் அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் டிராப் பண்ண வந்திருக்காரு. சரி பாட்டி வேற அந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா, பேசாம நீ வேணா என் கூட என் வீட்லயே ஸ்டே பண்ணிக்கேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இல்ல அதெல்லாம் வேணா, நானும் என் குழந்தைய இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்றா. ஏன் என் கூட வந்து என் வீட்டுல ஸ்டே பண்ணா என்னவா, இதுக்காக இந்த அளவுக்கு தயங்குற, ஒருவேளை அவனுடைய எக்ஸஸ் பண்ணி ஏதாவது சொல்லுவான்னு பயப்பறியான்னு கேக்குறாரு. இல்ல அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, நான் என்னுடைய இடத்துல தங்கிக்கிறேன்னு சொல்றா. அந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்பவும் லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாழக்கூடிய ரொம்பவும் சாதாரணமான வீடா இருக்கு. இந்த மாதிரியான இடத்துல தங்கிருக்கே, இது உனக்கு சேஃப் தானான்னு கேட்கும் போது எனக்கு இந்த இடம் சேஃப் தான் சொல்லிட்டு குழந்தை தூக்கிட்டு இறங்கி போயிடுறா. சோ ஹீரோயினா அவங்க வீட்டை திறந்து உள்ள போக்கலான்னு பார்க்கும்போது பக்கத்து வீட்டுல ஒரு சரியான குடிகாரம் போல சரியான பர்வனும் கூட அவன் ஹீரோயின் கிட்ட வந்த, நீ தான் பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்கிற புது பொண்ணா, பார்க்க நல்லா பலபலன்னு சூப்பரா தான் இருக்க, ஆனா எதுக்காக இந்த மாதிரி இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கு ஏதோ பண பற்றாக்குறையா, நான் வேணா உனக்கு பணம் தரவா கேட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த குட்டி பாப்பாவும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா, ஹீரோயினும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவன் ரொம்பவே ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவன் இடுப்புலயே ஒரு உதவிட்டு அவனை உதச்சு கீழே தள்ளுறாரு. அங்க ஹீரோவை பார்த்ததுமே அவனும் பயந்து அங்க இருந்து ஓடி போயிடுறான். சோ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட தன்னை சேவ் பண்ணதுக்காக தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. இதுதான் நீ சொன்ன ரொம்பவும் சேஃப்டியான இடமா, இந்த இடத்துல உனக்கே சேஃப்டி இல்லங்கும் போது குழந்தைய வச்சு நீ எப்படி இங்க தனியா இருப்ப, ஒழுங்கா என் கூட வான்னு சொல்லி ஹீரோ அவர் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுக்கே ஹீரோயினையும் குழந்தையும் கூட்டிட்டு வந்துடுறாரு. அந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்பவே பெருசா இருக்கு. குழந்தைக்கு கூட அந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த வீடு ரொம்பவே அழகா இருக்குமான்னு சொல்லிட்டு ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து ஹீரோக்குமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சோ ஹீரோயினுமே ஹீரோக்கு தேங்க்யூ சொல்றாங்க. அவங்க கொண்டு வந்த திங்ஸ் அன்பேக் பண்ணிட்டு இருக்கும் போது குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்டுமே இருக்கு. இதை மட்டும் ஹீரோ பார்த்தாருன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு அவருக்கு தெரியறதுக்குள்ளேயே அதை மறைச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலுக்குள்ள வச்சு அதை எடுத்து மறைச்சு வைக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. அவரை பார்த்து அதிர்ச்சியிலே கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ தான் அவங்கள தாங்கி பிடிக்கிறாரு. அவங்க கையில வச்சிருந்த ஃபைல் எல்லாமே சதறி கிடக்கு. அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இது முக்கியமான ஃபைல் எனக்கு தேவைன்னு சொல்லி அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலி அதுலதான் பர்த் சர்டிபிகேட் இருக்கு, அதை மட்டும் பார்த்தா என்ன ஆகுறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவரு கொடுக்காமலே அங்க இருந்து ஆபீஸும் கிளம்பிடுறாரு. எங்க ஹீரோயினும் எப்பரா ஹீரோடைய கேபின்ல இருக்கிற அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற பர்த் சர்டிபிகேட் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோவும் ஏதோ ஒரு விஷயமா வெளியில இருந்து போறாரு. இதுதான் சான்ஸ்ன்ட்டு போகலான்னு பார்க்கும்போது குட்டி பாப்பா நான் போயிட்டு உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தரமான்னு சொல்லிட்டு அந்த கேபின்குள்ள போறா. அந்த பொண்ணு கரெக்டா அந்த கேபின்குள்ள இருக்கிற அந்த ஃபைலை எடுக்கலான்ட்டு போகும்போது இந்த ஷென் அந்த இடத்துக்கு வந்துடுறா. என்னத்த இங்கேருந்து திருட பாக்குறா, இந்த வயசுலயே உனக்கு திருட்டு புத்தியெல்லாம் இருக்கான்னு சொல்லி குழந்தைய பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அந்த குழந்தையும் வாய்க்கவே எதிர்த்து பேச போக இவ ஒரு கடத்துக்கு மேல குழந்தை கூட பார்க்காம பலார்னு வாங்கி அறைய போறா. அதுக்குள்ளேயே அங்க ஹீரோயின் வந்தா எவ்வளவு திமிருந்தா என் குழந்தைய அடிக்க வருவான்னு சொல்லி அவளை பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, குழந்தைய வச்சு இப்படிதான் கம்பெனிக்குள்ள இருக்கிற சீக்கிரட் எல்லாம் திருட பாக்குறியான்னு கேட்டு ஹீரோயினே ரொம்பவே பிளேம் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஷென்னி இங்க பஜார் மாதிரி கத்துற சத்தம் கேட்டு கம்பெனி எம்ப்ளாயிஸ் எல்லாமே உள்ள வந்துடுறாங்க. என்ன விஷயம்னு கேட்கும் போது ஹீரோயின் இங்க இருந்த முக்கியமான ஃபைலை திருடி
சொல்லிட்டா. அவ இந்த கம்பெனில வேலை பார்க்க வந்ததே இன்னொரு கம்பெனிக்கு ஸ்பை வேலை பார்க்க தான். இங்க ஸ்பை வேலை பார்க்க தான் அவன் வந்திருக்கான்னு சொல்லி ஹீரோயினிய வேற மாதிரி கொத்து விட்டாரா. அதை கேட்ட எல்லாரும் ஹீரோயினை பத்தி காசி பேசிட்டு இருக்கா. நான் எதுவுமே எடுக்கவே இல்லை, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி இவங்களும் எவ்வளவோ ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைகிட்ட கூட கேட்குறாங்க, நீ ஏதாவது ஃபைலை பாத்தியம்மா, ஏதாவது யூஎஸ்பி பின்ன பாத்தியம்மான்னு கேட்கும்போது அந்த குழந்தைய நான் எதுவுமே பார்க்கவே இல்லைம்மான்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மாவுக்கு மேல நம்பிக்கை இருக்கா, நீ எதுக்கும் பயப்படாதன்னு சொல்லிட்டு எங்க பாருங்க என் குழந்தைக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு இருக்கா. திருநது இல்லாம இந்த அளவுக்கு திமிராவா பேசுறேன்னு சொல்லி அந்த சென்னை செக்யூரிட்டி கூப்பிட்டு ஹீரோயினை கூட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்டர் பண்ண சொல்றா. இந்த குட்டி பாப்பாவும் எங்க அம்மாவுக்கு நிறையவே டேலண்ட் இருக்கு, எந்த ஃபைல் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்களோ அந்த ஃபைலை 2 நிமிஷத்துல அவங்க ரெடி பண்ணி தந்துடுவாங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினும் உட்காந்து சிஸ்டம் ஒர்க் பண்ணி அந்த ஃபைலை கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணி கொடுத்துட்டா. இப்போ ஃபைல் ரெடியாச்சு, இப்போ நீ சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் பேக் பண்ணிக்க முடியுமான்னு கேட்கும்போது ஹீரோனுடைய டேலண்ட்டை பார்த்து எல்லாருமே பயங்கரமா பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோமே வந்துடுறாரு. ஹீரோ பார்த்ததுமே இந்த ஷென்னா குழந்தைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அப்போ அசிஸ்டன்ட் தான் வந்து இங்க பாருங்க யூஎஸ்பி பின்னு எங்க கிடக்குன்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. இதனால மறுபடியுமே அந்த ஷென்னுக்கு தான் ஹீரோ கிட்ட இருந்து திட்டி விழுந்துட்டு இருக்கு. சோ ஹீரோயினும் வேலை நேரத்துல எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருந்ததால ஹீரோ கிட்ட சாரி சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த குட்டி பொண்ணு, அம்மா நீங்க அந்த ஃபைல்ல அப்படி என்னதான் வச்சிருக்கீங்க, சாரிம்மா என்னால அந்த ஃபைல அவங்க கிட்ட கொண்டாந்து தர முடியலன்னு சொல்லி சாரி கேட்டுட்டு இருக்கா. இட்ஸ் ஓகேம்மா நீ போய் விளையாடுன்னு சொல்லிட்டு மறுபடியுமே ஹீரோக்காக காஃபி கொண்டு போறாங்க. அங்க கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போல் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபைலுமே ஹீரோவுடைய டேபிள்ல தான் இருந்துட்டு இருக்கு. இதை வேற ஓபன் பண்ணி பாத்துட்டு வரோன்னு சொல்லி ஹீரோயினும் பயந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்க பயந்த மாதிரியே ஹீரோவோ அதை ஓபன் பண்ணி பார்க்க போறாரு. ஃப்ரண்ட் பேஜ்ல தான் பர்த் சர்டிபிகேட் இருக்கு. கரெக்டா அவர் பார்க்க போற நேரமா பார்த்து ஹீரோயின் அந்த ஃபைலை மூடி மறைச்சிடுறாங்க. உங்களுக்கு ஏன் சிரமம், நான் வேணா உங்களுக்காக நானே இதை படிச்சு காட்டுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்று தேவையில்ல, என் பக்கத்துலேயே நான் உட்காரு, நானே இதை படிச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ண போறாரு. ஆனா ஹீரோயின் விடவே மாட்டேங்கிறா. பாஸ் உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ சிரமம், நானே இதை உங்களுக்கு படிச்சு காட்டுறேன்னு சொல்லி அந்த ஃபைலை புடுங்கிறதுல தான் குறியா இருக்கா. இப்போ எதுக்கு நீ இதை என்கிட்ட இருந்து பறிக்கிறதுல இவ்வளோ ஈகரா இருக்கா, என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியான்னு கேட்குறாரு. அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. முதல்ல அந்த ஃபைலை கொடுன்னு சொல்லிட்டு அதை புடுங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. டக்குன்னு ஹீரோயின் பக்கத்துல இருந்த காஃபி எடுத்து அந்த ஃபைல்லே ஊற்றி விட்டுறா. என்ன இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய ஃபைல்ல போயிட்டு காஃபியை ஊற்றி விட்டுட்டா, பாஸ் என்ன திட்டாமலே இருக்காரு, ஒருவேளை இந்த பொண்ணு தான் நம்ம பாஸோட எக்ஸ் ஒய்ஃபா இருப்பாளுன்னு சொல்லி அசிஸ்டன்ட்க்கு கூட டவுட் வந்துட்டு இருக்கு. எங்க ஹீரோயினும் பாஸ் என்ன மன்னிச்சிட்டுங்க, நான் கை தவறி தெரியாம கொட்டிட்டேன்னு சொல்லி சாரி கேட்டுட்டு இருக்கா. இதனால அந்த மீட்டிங் கூட கேன்சல் ஆகிடுது. எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினும் இதுதான் சான்ஸ் நைஸா அங்கிருந்து எஸ் ஆகலான்னு பார்க்கும்போது அவங்க கையை பிடிச்சி இழுத்து அவர் மடியில உட்கார வச்சு அவங்களவே பார்த்துட்டு இருக்காரு. ஜிங்ஷு என்ன பண்றீங்க, முதல்ல என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்ன நினைச்ச, கண்ணு தெரியாத நினைச்சியா, நீ இவ்வளவும் பண்ணது எல்லாமே இந்த பர்த் சர்டிபிகேட்டை நான் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தானே பண்ணேன்னு கேட்கும் போது இல்ல அப்படிலாம் கிடையாது, நீங்க இந்த பர்த் சர்டிபிகேட்டை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக நான் பண்ண கிடையாது, என்னுடைய எக்ஸ் எக்ஸ்பெண்டோடைய பேரை நீங்க பார்த்துட்டீங்கன்னா எங்க அவரை ரிவெஞ்ச் எடுக்க போயிடுவீங்கன்னு பயந்துதான் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. ஓ உன்னுடைய எக்ஸ் எக்ஸ்பெண்ட் மேல உனக்கு என்ன அவ்வளோ பாசமா, எங்க நான் அவனை ரிவெஞ்ச் எடுத்துடணும்னு பயந்து அவனுக்காக இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, ஆமா என்னுடைய எக்ஸ் எக்ஸ்பெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவர் உங்களை விடவும் பல மடங்கு ரொம்பவே பெட்டரான பர்சன், ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருப்பாரு, குட் ஃபிகரா இருப்பாருன்னு சொல்லி ஹீரோவை ஜலஸ் ஆகுற மாதிரி பேசிட்டு இருக்கா. இதனால ஹீரோவுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் மடியில உட்காந்துக்கிட்டு ஏன் முன்னாடியே இன்னொருத்தனை பத்தி பேசுவேன்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே ஹீரோயினும் ஹீரோடைய வாயை பிடிச்சி நறுக்கன்னு கடிச்சு விட்டுட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நம்ம 2 பேருக்கும் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, மறந்துட்டீங்களா, இந்த மாதிரிலாம் பண்றவனை வச்சுக்காதீங்க சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அவ்வளவுதானா, நம்ம ரிலேஷன்ஷிப் இதோட முடிஞ்சு போச்சான்னு கேட்க, அவ்வளவுதான் நமக்குள்ள எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஹீரோயினும் கற்கருன்னு வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவளுக்கு பயங்கரமா பட்டர்ஃபிளைஸா மனசுக்குள்ள பறந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல நீங்க வேணான்னு சொல்லி நான் தான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்தேன், அதுவும் ஏன் கூட சேர்ந்து நீங்க கஷ்டப்படக்கூடாது, நீங்க நல்லா இருக்கும்னு நினைச்சுதான். இப்போ நீங்க ஒரு ஃபேமஸான ரிச்சான பர்சனா ஆனதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் உங்ககிட்ட வந்து அட்டாச் ஆனா கண்டிப்பா என்ன விடவும் ஒரு சுயநலமான பொண்ணு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஹீரோ கூட மனசுக்குள்ள சேரலாங்கிற ஆசை இருந்தாலுமே அதை கட்டுப்படுத்திக்கிட்டு இப்போதைக்கு நமக்கு ஒர்க்கு தான் முக்கியம்னு சொல்லி வேலையை தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பிடுறாங்க. ஆனா ஹீரோயின் வீட்டுக்கு கூட போகாம ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததெல்லாம் அந்த இடத்துல தூங்கிடுறா. ஹீரோ தான் ஹீரோயின் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவருடைய ஓவர் கோட்டெல்லாம் கரட்டி ஹீரோயின் மேல போத்தி விடுறாரு. அசிஸ்டன்ட்டுக்கு தான் அங்க என்ன நடக்குதுன்னே புரியல, எதுக்காக நம்ம பாஸ் இந்த அளவுக்கு இந்த பொண்ணு மேல இவ்வளோ கேரிங்கா இருக்காருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. அதோட ஹீரோ கிட்ட, பாவம் சார் இந்த பொண்ணு ஃபினான்ஷியலா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அதனால தான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றா, ஓவர் டியூட்டி எல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்கல. நாளைக்கே எம்ப்ளாயிஸ்க்கான மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, ஒரு முக்கியமான விஷயத்த அனௌன்ஸ் பண்ண போறா, இதுக்கப்புறம்
நம்ம கம்பெனில வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாயிஸுக்கும் 3 மில்லியன் போனஸை தரப்போறேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாரு. அதை கேட்ட அசிஸ்டன்ட்டுக்கு தான் பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயினும் கண் விழிச்சிடுறாங்க. அங்க ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு, மிஸ்டர் லூ நீங்களான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது, உன்னை யார் இங்க ஓவர் டியூட்டிலாம் பார்க்க சொன்னது? நம்ம கம்பெனில ஓவர் டைம் பார்க்கலாம் அலோடு இல்லைன்னு சொல்றாரு. இல்லையே, இதுக்கு முன்னாடி அப்படி எதுவும் நான் கேள்விப்படலைன்னு சொல்லும் போது, அப்படின்னு யார் சொன்னது? இப்போதான் அந்த ரூல்ஸ் எல்லாம் புதுசாக போட்டிருக்கேன். இங்கே நீங்கள் ஒரு ஆள் வேலை பார்க்கறதால எலக்ட்ரிசிட்டி பில்லு தான் அதிகமாகும், தேவையில்லாம எக்ஸ்பென்சிவ் எல்லாம் குறைக்க தான் இந்த மாதிரி ரூல்ஸை போட்டிருக்கேன்னு புதுசாக சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க பாசன்னு சொல்லிட்டு ஹீரோயினிமா அங்கேருந்து கிளம்ப பார்க்குறா. இந்த நேரத்தில் நீ தனியாக போகிறது சேஃப் இல்லை, நீ வேணா அசிஸ்டன்ட் கூட போன்னு சொல்கிறாரு. இல்லைன்னா நான் டாக்ஸி பிடிச்சி தனியாக போய்க்கிறேன்னு சொல்லும் போது அசிஸ்டண்ட்டுக்கு ஹீரோடைய கோல் என்னன்னு புரிஞ்சிருச்சு. அதனால ஹீரோ கிட்ட, பாஸ் எனக்கு வயசான அம்மா அப்பா இருக்காங்க, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டிய வேலை இருக்குது, அதனால நான் போகிறேன், நீங்களே இவங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி நைஸா ஹீரோயினியை ஹீரோ கிட்ட கோத்து விட்டுட்டு அங்கேருந்து எஸ் ஆகிறாரு. ஸோ ஹீரோ போனஸ் தரேன்னு சொன்னார் இல்லையா, அதனால கம்பெனி எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்து சின்னதா ஒரு பார்ட்டி நடத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வழக்கம் போல இந்த ஷென்னு ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணி அவங்கள பயங்கரமா ஹியூமிலேட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதே மாதிரி இவ தொடர்ந்து கம்பெனி அஃபேர்ஸ்லும் சரி ஹீரோயினுக்கும் சரி ரொம்பவே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறதால ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ இவ்வளவு வேலையை விட்டே தூக்கிறாரு. நெக்ஸ்ட்டாக ஹீரோயின் தங்கியிருக்கா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் காமிக்கிறாங்க. குட்டி பாப்பா வீட்டில் தான் தனியாக இருக்கா. ஹீரோவும் ஹீரோனையும் ஒர்க்கை முடிச்சுட்டு வரும்போது அவங்க 2 பேரையும் ஒன்றா பார்க்க இவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது டிவி ஷோவில் வர மாம் அண்ட் டேட் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல, வேங்க என்ன பேசுகிற, அந்த மாதிரிலாம் அங்கிளை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏம்மா, என் கிளாஸ்மேட்டில் எல்லாருக்குமே அப்பா இருக்கு, எனக்கு மட்டும் அப்பா இருக்கக்கூடாதா? எனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லி எல்லாரும் என்னை பார்த்து புள்ளி பண்ணி சிரிக்கிறாங்க தெரியுமா, ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ தான், இங்கே பாரா செல்லக்குட்டி, உனக்கு அப்பா இல்லைன்னா ஃபீல் பண்ணாத, உன்னுடைய நான் இருக்கேன் சரியா, நாளைக்கு நம்ம ஷாப்பிங் போகலாம், உனக்காக நிறைய டாய்ஸு கிளாத்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி குழந்தைய கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்றா. நம்மளுடைய சுயநலத்துக்காக இப்படி அப்பாவையும் பொண்ணையும் பிரிச்சுட்டு இருக்கோமே, குழந்தை அப்பாவுடைய பாசத்துக்கு எந்த அளவுக்கு ஏங்கி போயிருக்கான்னு குழந்தைய நினைச்சுதான் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஹீரோ தான் சமைச்சிருப்பாரு போல. அங்கிளுடைய சாப்பாடு ரொம்பவே சூப்பரா இருக்கு, என் அம்மா சமைக்கிறத விடவும் சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோவை தான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கா குட்டி பாப்பா. ஏ வாண்ட, இவ்வளவு நாளா நான் சமைச்ச சாப்பாடு தானே சாப்பிட்டேன், இப்போ மட்டும் என்ன புதுசா ஒருத்தவங்க கிட்ட சாப்பிட்டதோ மாத்தி பேசுறேன்னு கேட்க, குழந்தை மேல என்ன தப்பு இருக்கு, அவ கரெக்டா தானே சொன்னா, நீ சமைச்ச சாப்பாட்டை என்னாலே விழுங்க முடியாது, குழந்தையால எப்படி சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அவ கூட நீங்களும் சேர்ந்துட்டீங்களா, என் சாப்பாடு என்ன அந்த அளவுக்கு கேவலமாவா இருக்குன்னு சொல்லி ஹீரோடைய கணத்தை பிரிச்சு தெரிவிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயின் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இவங்க 2 பேரும் கப்பலா இருந்தப்போ இதே மாதிரி ஹீரோயின் சமைச்சிட்டு வந்தப்போ அந்த சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லி ஃபன் பண்ணிருப்பாரு. அப்போவும் இதே மாதிரி தான் ஹீரோயின் கோவப்பட்டு ஹீரோடைய கணத்தை பிடிச்சு தெரிவிப்பா. இப்போ அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் 2 பேருமே மறந்து ஒருத்தவங்க பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த குட்டி பாப்பா தான், என்னாச்சுமா உங்க முகம் என்ன இந்த அளவுக்கு ரெட்டிஷா இருக்குன்னு கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருக்கா. டின்னர் முடிச்சுட்டு நைட்டு பெட்ரூம்ல தான் காமிக்கிறாங்க. இந்த குட்டி பாப்பாவுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்படியாவது அம்மா கூட கோத்து விடலான்ட்டு ட்ரை பண்றா. ஸோ ஹீரோயின் கிட்ட, அம்மா எனக்கு அந்த அங்கிளை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு, என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறாரு, ரொம்பவும் அன்பா இருக்காரு, எனக்காக வேணுங்கிறதுலாம் சமைச்சு தராரு, என் கூட சேர்ந்து விளையாடுறாருமா, நான் நீங்க அந்த அங்கிள் சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து ரியலான ஃபேமிலியா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோயினும், இங்க பாராச்செல்லாம் அங்கிளுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, அவங்க பர்சனல் லைஃப்ல ரொம்பவே பிஸியா இருப்பாரு, ஸோ நமக்கு தேவைங்கிறதுக்காக அவரை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி குழந்தைய சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு வெளியில வராங்க. அப்போ திடீர்னு ஹீரோயினுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. ஆல்ரெடி அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு போல, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மெடிசனை வேற எங்க வச்சுனே தெரியலன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் கையில மெடிசனோட ஹீரோயின் கிட்ட வந்து, உனக்கு இன்னுமே அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சரியாகலன்னு சொல்லிட்டு மெடிசனை கொடுக்குறாரு. இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், சரி வா நான் உனக்கு கொஞ்ச நேரம் ரப் பண்ணி வரேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்கள தூக்கிட்டு போய் படுக்க வச்சு வயிற்றுல வயிறு வலிக்காம இருக்கிறதுக்கு மசாஜ் மாதிரி பண்ணி தூங்க வைக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. குழந்தைய ஷாப்பிங் கூட்டிட்டு போறதா சொல்லியிருந்திருப்பாரு இல்லையா, அதனால ஹீரோயினும் குழந்தையவும் ஷாப்பிங்காக வர சொல்லியிருக்காரு. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் மெசேஜ் பண்றாங்க. எங்க ஹீரோவும் அந்த வேலை தான் வந்துட்டு இருக்காரு. அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட, இன்னைக்கு நான் எப்படி இருக்கா நல்லா இருக்கிறேன்னு சொல்லி கேட்கும் போது, உங்களுக்கு என்ன சார் ரொம்பவே சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட்டுக்கும் மனசுக்குள்ள, இவரை பார்த்தா ஷாப்பிங் போற மாதிரி தெரியலையே, ஏதோ டேட்டுக்கு போற மாதிரில இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது எங்க கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஒரு மால்குள்ள வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது அந்த
இடத்துல ஹீரோ கம்பெனில இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண அந்த ஷென்னு தான் எங்கேயும் வேலை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அவருடைய கம்பெனில இருந்து வேலையை விட்டு திறத்தினதுக்கு அப்புறம் இங்க வந்து இந்த மாதிரி சேல்ஸ்க்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல. நான் எப்படி எந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருந்தா என்னை இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்க வச்சிட்டாலே, எல்லாம் என் தலையெழுத்து, எல்லாத்துக்கும் காரணமே இந்த ஹீரோயின் தான், அவளால் தான் என் வேலை போச்சுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோயினும் அவ ஒர்க் பண்ற அந்த கடையில தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவளே ஹீரோயின் மேல பயங்கர கோவத்துல இருந்தாலையா, இப்ப கரெக்டா ஹீரோயினும் அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைய கூட்டிட்டு ஷாப்பிங் தான் வந்திருக்காங்க. அதுலயே அந்த குட்டி பாப்பா ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. நீ ஐஸ்கிரீம் வேணா சாப்பிடுமா, ஆனா மேங்கோ ஃபிளேவர் மட்டும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா மேங்கோ உனக்கு அலர்ஜி ஆகிடும், மறந்துடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் காதுல வாங்கிக்கிட்டே ஹீரோயின் கிட்ட வந்து, எங்க பாரு இந்த ஸ்கர்ட்லாம் பயங்கர காஸ்ட்லியானது, லிமிடெட் எடிஷன் தான், நீ பட்டுக்க பணம் இல்லாம அது இதையும் எடுத்து பார்த்துட்டு உன் அழுக்கு கையால ட்ரெஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டாதுன்னு வழக்கம் போல அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும் கோவப்பட்டு இவங்க ஒன்று பேச அவ ஒன்று பேச, ரெண்டு பேருக்குமே ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. பணம் இல்லாம இந்த மாதிரி இடத்துக்குலாம் உங்களை யார் வர சொன்னது, எங்க தைரியம் தான் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து காட்டுன்னு சொல்ல, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லியா இருக்கு, என்ன இந்த ட்ரெஸ்ஸை வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இல்லையா, சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ண வந்துட்டீங்களான்னு சொல்லி அங்க இருந்த செக்யூரிட்டி கூப்பிட்டு குழந்தையவும் ஹீரோனையும் பிடிச்சி வெளியில தள்ள சொல்றா. அங்க இருந்த செக்யூரிட்டி எல்லாம் முதல்ல வெளியில வாமான்னு சொல்லி ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோமியா வந்துடுறாரு. அங்க ஹீரோவை பார்த்ததுமே இந்த ஷென்னுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. அவசரப்பட்டமே சொல்லி செம்மையா பயந்துட்டு இருக்கா. என்ன நடந்ததுன்னு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது ஹீரோயினும் அதை வந்துன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அதுக்குள்ள இந்த குட்டி பாப்பா இந்த ஆண்டி தான் அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணாங்க, அவங்கள ரொம்பவே ஹியூமிலேட் பண்ணாங்கன்னு அங்க நடந்த எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட போட்டு கொடுத்தாரா. இதனால ஹீரோவும் கோவப்பட்டு அந்த மாரோடைய மேனேஜர் கூப்பிட்டு அந்த ஷென்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுறாரு. சோ அந்த மேனேஜர் லேடியும் அந்த ஷென்னை கிட்ட என்ன பார்த்துட்டு இருக்கா, பண்ண தப்புக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, இவ்வளவு நேரம் ஹீரோயின் கிட்ட வாயானவா இப்போ ஹீரோயின் முன்னாடி தலை குனிஞ்சு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள வெல்கம் பண்றா. இதனால இன்னுமே அந்த ஷென்னுக்கு ஹீரோயின் மேல இருக்கிற வெஞ்சன்ஸ் அதிகமாகுது. அந்நேரம் பார்த்தா அந்த குட்டி பாப்பா வர ட்ரிங்க்ஸ் கேட்கறா. உடனே இந்த ஷென்னை தான் குழந்தைக்காக ஜூஸ் எடுத்துற சொல்லி அனுப்பி விடுறாங்க. எவ்வளவு போயிட்டு குழந்தைக்காக ஜூஸ் தான் ஊத்திட்டு இருக்கா. அப்பதான் ஞாபகம் வருது ஹீரோயின் சொன்ன விஷயம், குழந்தைக்கு மேங்கோஸ்னா அலர்ஜி ஆகிடும்னு சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா. அதனால இவ என்ன பண்றானா, வேணும்னே குழந்தைக்கு அலர்ஜி ஆகட்டும்னு சொல்லி அவ ரெடி பண்ண ஜூஸ்ல கொஞ்சம் போல மேங்கோ ஜூஸையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறா. அதை எடுத்துட்டு போயிட்டு குழந்தைகிட்ட கொடுக்க அந்த குழந்தையா அதுல மேங்கோஸ் கலந்துருக்கிறது தெரியாம குடிச்சிடறா. அதை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை முகம் ஃபுல்லாவே இச்சிங் ஆக ஆரம்பிக்குது. அம்மா உடம்பெல்லாம் அரைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தை அழுதுட்டு இருக்கா. இவங்களும் அந்த ஜூஸை வாங்கி ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. அதுல மேங்கோடைய ஃபிளேவர் வருது. இதுல மேங்கோஸ் கலந்துருக்கு, மேங்கோஸ் தான் குழந்தைக்கு அலர்ஜி ஆயிடுச்சுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஜூஸை எடுத்துட்டு வந்து கொடுத்தது அந்த ஷென்னு தானா. உடனே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அங்க இருந்த கான்ஸ் எல்லாம் அவளை பிடிச்சு லாக் பண்ணிடுறாங்க. இவ ஓட ட்ரை பண்றானா, கண்டிப்பா இவ வேணும்னு தான் குழந்தைக்கு இந்த மாதிரியான ஜூஸை கொடுத்துருக்கான்னு சொல்லி ஹீரோ அவளை கூட்டிட்டு போயிட்டு போலீஸ்ல ஹேண்டல் பண்ண சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்புறாரு. நெக்ஸ்ட் இங்க ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. குழந்தைக்கு அட்மிஷன் போறதுக்கு முன்னாடி குழந்தையோட டேட்டா பர்த் கேட்கறாங்க. ஸோ ஹீரோயினும் அவசரப்பட்டு ஹீரோ இருக்காருங்கிறத ஞாபகம் இல்லாமலேயே அவருடைய அந்த டேட்டா பர்த்தையும் சொல்லிடுறா. உடனே ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. குழந்தைய ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பி வச்சுட்டு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா குழந்தைக்கு 4 வயசுன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தா, ஆனா குழந்தைக்கு 5 வயசு ஆயிருக்கு. அதுவும் நாங்க டிவோர்ஸ் பண்ண அடுத்த 10வது மாசம் குழந்தை பிறந்திருக்கா. அதுலயும் குழந்தை பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கா, என்ன மாதிரி அவளுக்கும் மேங்கோஸ்னா அலர்ஜி ஆகுது. எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா மிங் என்னுடைய குழந்தை தான் இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க டாக்டரும் குழந்தைய தூக்கிட்டு வெளியில வராரு. கொஞ்சம் போல மேங்கோஸ் கலந்த ஜூஸை குடிச்சதல்ல, அந்த அளவுக்கு குழந்தைக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு டாக்டரும் குழந்தைய கொடுத்துட்டு போறாரு. இவங்களும் டாக்டருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அங்க இருந்து போகலான்னு பார்க்கும்போது ஹீரோயினே ஸ்டாப் பண்ணி, இங்க இருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு, குழந்தைக்கு எனக்கும் பெட்டர்னிட்டி டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாரு. என்ன பெட்டர்னிட்டி டெஸ்டா, அதான் ஆல்ரெடி எடுத்து பார்த்துட்டீங்களே, இன்னும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது, இல்ல எனக்கு மேல நம்பிக்கை இல்ல, நீ ஏதோ ஒரு விஷயத்த இங்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், நான் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு டெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஹீரோயினுக்கு வேற பயங்கரமா நர்வஸ் ஆகுது. இந்த ரிப்போர்ட் மட்டும் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் மாட்டிக்க போறேன், ஹீரோ அதுக்கப்புறம் என்ன விடவே மாட்டான்னு சொல்லி பயந்துட்டு இருக்கா. பேசாம அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் ஏதாவது கோல்மால் பண்ணி ரிப்போர்ட்டை மாத்த ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நீங்க குழந்தைய பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நைஸா அங்கேருந்து எஸ்ஸாக ட்ரை பண்றா. என்ன பார்த்தா என்ன உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா, இல்ல கண்ணு தெரியாத மாதிரி இருக்கா, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நீ ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்ததை நான் பார்த்தேன், என்கிட்ட தேவையில்லாம ட்ரிக் யூஸ் பண்ணாதா, போய் ஒழுங்கா உட்காருன்னு சொல்றாரு. அது வந்து குழந்தைக்கு தண்ணி தாங்க எடுக்கல, நான் வேணா போயிட்டு தண்ணி எடுத்துறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போக தான் பார்த்துட்டு இருக்கா. இங்க பாரு ஆல்ரெடி இங்க 3 பாட்டில் மினரல் வாட்டர் இருக்கு, ஒழுங்கா எதுவும் பேசாத போய் உட்காருன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க நர்ஸ் வந்து டெஸ்ட் ரிப்போர்ட்டோடைய ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லி அந்த பெட்டர்னிட்டி டெஸ்டோடைய ரிசல்ட்டை கொடுத்துட்டு போறாங்க. பயங்கர ஈகரா ஹீரோவா அதை வாங்கி ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அந்த குழந்தையோட அப்பா ஹீரோ தாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக முடிஞ்சது ஜோலி, கண்டிப்பா என்ன விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை நைஸா அங்கேருந்து எஸ் ஆக்கலான்னு பார்க்கும்போது அவளை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் மிங்க என்னுடைய குழந்தை, அவளை என்கிட்ட இருந்து இத்தனை வருஷமா பிரிச்சு வச்சிருந்திருப்ப, உண்மையை சொல்ல எதுக்காக இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. இல்ல உங்களுக்கு இதை பத்தி முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நான் ஃபினான்ஷியலா டவுனா இருக்கிறதால என்கிட்ட இருந்து நீங்க குழந்தைய பறிச்சு கூட்டிட்டு போயிடுவீங்க தான், இதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்றா. அதை கேட்டு
கேட்ட ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகிறாரு. எதுக்காக வேணும் இப்படி இருக்கா, என்னை பார்த்தா உனக்கு எப்படிதான் தெரியுது, சம்மந்தமே இல்லாம ஏதோ ரீசனுக்காக என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போனேன், இப்போ இத்தனை வருஷமா எனக்கு ஒரு குழந்தை இருக்குங்க அதே மறைச்சு எங்கிட்ட பிரிச்சு வச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த குட்டி பாப்பா ஓடி வந்து அம்மாவும் அங்கிளும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ஒருவேளை அங்கிள் நீங்க தான் என்னுடைய அப்பாவான்னு கேட்கிறா. உடனே ஹீரோவும் குழந்தை தூக்கி நான் தானே உன்னுடைய அப்பான்னு சொல்லும் போது அதை கேட்டு அந்த குழந்தை ரொம்பவும் ஹாப்பியா இருக்கா. எனக்கும் அப்பா கிடைச்சாச்சுன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்ப நான் ஃபியூச்சர்ல நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலியா தான் இருக்க போறோமான்னு கேட்கிறா. ஆமாண்டா, இதுக்கப்புறம் நீ அம்மா நான் 3 பேரும் ஒரே வீட்டில தான் இருக்க போறோம்னு சொல்லிட்டு அதோட ஹீரோயினி கிட்ட வீட்டுக்கு வா, உங்ககிட்ட தீக்க வேண்டிய கணக்கு நிறையவே இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டிட்டு தான் குழந்தைய தூக்கிட்டு போறாரு. இப்போ மட்டும் நான் வீட்டுக்கு போனேன்னா கண்டிப்பா நான் செத்தேன், இவர் தூங்கினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு நைட் ஆனதுக்கு அப்புறம் குழந்தையும் தூங்கினதுக்கு அப்புறம் குழந்தைய வந்து பார்த்துட்டு ஹீரோவுக்கு கோவம் போற வரைக்கும் அவர் கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்லி அந்த வீட்ல இருந்து வெளியில போக பாக்குறா. கரெக்டா அப்போ ஹீரோ வந்து இந்த நேரத்துல மேடம் எங்க வெளியில போறீங்கன்னு கேக்குறாரு. அதுவா, நான் சும்மா குழந்தைக்காக மிட்நைட் ஸ்நாக்ஸ் வாங்க போறேன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. இல்லையே, உன்னை பார்த்தா ஸ்நாக்ஸ் வாங்க போற மாதிரி தெரியலையே, ஏதோ வீட்டை விட்டு ஓடி போற மாதிரில இருக்குன்னு சொல்ல. இல்ல அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே குழந்தை தூங்கிட்டா, இதுதான் உனக்கு நான் தீக்க வேண்டிய கணக்குக்கான சரியான டைம் சொல்லி அவங்கள அங்கேருந்து தூக்கிட்டு பெட்ரூம் பக்கம் தான் போறாரு. இங்க பாருங்க, நீங்க பண்றது ரொம்பவே தப்பு, நம்ம 2 பேருக்கும் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஒழுங்கா என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எவ்வளவு தைரியம் தான் இத்தனை வருஷமா என் குழந்தைய என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருப்பேன்னு கேட்கும் போது இங்க பாருங்க, குழந்தை என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு பிறந்த குழந்தை, உங்களுக்கு ஒன்றும் பிறக்கலன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கா. டெஸ்ட் ரிப்போர்ட்டே வந்துச்சு, ஆனா இப்ப கூட உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறல, எவ்வளவு கிளவரா இருக்குன்னு சொல்லி அவருடைய டையை ஊத்து ஹீரோயின் கையை கட்டி போட்டுறாரு. இவ்வளோ ஹீரோ கிட்ட குழந்தை உங்களுடைய இதெல்லாம் என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இங்க பாருவேன், சும்மா சும்மா என்கிட்ட போய் சொல்ல ட்ரை பண்ணாத சரியா, உனக்கு எக்ஸ் ஹஸ்பண்ட் எல்லாம் யாருமே இல்லைங்கிறது எனக்கு தெரியும். உங்க வெயின் ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆனதால தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போனாங்கிறது எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் இப்ப கூடமா உன்னால உண்மையை ஒத்துக்க முடியலன்னு கேட்க, அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்குறா. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், இதுக்கப்புறம் உன்னை என்னால் கிவ் அப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை கேஸ் பண்ண 2 பேருக்கும் ரொமான்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அன்னைக்கு நைட்டு 2 பேருமே இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோடைய ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. வழக்கம் போல் ஹீரோயினும் ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வந்திருக்கா. ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ல சைன் வேணும்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து கேட்குறா. அவருடைய முகத்தை நிமிந்து பார்க்க கூட அவளுக்கு பயங்கர நர்வஸாக இருக்கு. கீழே குளிஞ்சபடியே தான் பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் பண்ணுறதெல்லாம் பார்த்து ஹீரோக்குமே ரொம்ப சிரிப்பாக தான் வந்துட்டு இருக்கு. இங்கே பாரு, நான் லஞ்சுக்கு ஒன்றா வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், ரெடியாருன்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு வேலை இருக்குது, என் ஃப்ரெண்டு கூட நான் வெளியில் போக வேண்டியது இருக்குன்னு சொல்லி நைஸாக இங்கேருந்து வெளியில் ஓடி வந்துடுறா. அச்சோ, நான் வேற ரொம்ப அவசரப்பட்டேனே, யாருக்காவது என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட நான் ஸ்லீப் பண்ணது மட்டும் தெரிஞ்சா என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. எங்கள் ஹீரோவும் கொஞ்சம் கூட ஷையே இல்லாமல் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு, ஒருத்தவங்க நம்ம கூட ஸ்லீப் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா பிடிக்கலன்னு அர்த்தமான கேள்வி கேட்குறாரு. அதை கேட்ட அந்த அசிஸ்டண்ட்டுக்கு இரும்பலே வந்துருச்சு. அது வந்து பாஸ், பொண்ணுங்க எப்போதுமே ஷையான டைப்பு, அவங்க விலகி தான் போவாங்க, நம்ம தான் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களா பண்ணணும். யூஸ்வலாக பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ளாட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும், வேணும்னா நீங்கள் ஃப்ளாட்ஸ் கொடுத்து உங்கள் லவ்வை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுங்களேன்னு சொல்கிறாரு. அப்பனா இப்போவே போயிட்டு எனக்காக ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்து அசிஸ்டன்ட் அனுப்பி வைக்க. அடுத்ததான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் காமிக்கிறாங்க. இன்னைக்கு எப்படியாவது ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணி அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கையில பொக்கேவோட அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு ஒரு ரிங்கை எடுத்துக்கிட்டு ஹீரோயினை பக்கம் தான் வராரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் வேற ஒரு பர்சன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த பர்சன் ஹீரோயின் தலையில ஏதோ தூசு இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து விட்டுட்டு ரொம்ப க்ளோஸா நின்று பேசுற மாதிரி இருக்கு. இதை பார்த்தா ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகிறாரு. அந்த பொக்கேவை தூக்கி போட்டுட்டு வெளியில வந்துறாரு. வந்தவர், ஆமா இப்போ எதுக்காக நான் வெளியில வந்தேன், எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு, நான் குழந்தையோட அப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போறாரு. எங்க ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்க அந்த பர்சனும் டிவோர்ஸ் பண்ணுங்கிறது என்னோட இன்டென்ஷன் இல்ல, கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோமோன்னு சொல்லி டிவோர்ஸை பத்தி தான் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோவுக்கு அப்ப நம்ம தான் உண்மையிலே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோமா, ஹீரோயின் சொன்ன மாதிரி உண்மையிலே அவளுக்கு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு பல குழப்பங்களோட ஹீரோயின் பக்கத்துல போகும்போது அந்த குட்டி பாப்பா தான் அப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிறா. குழந்தைய தூக்கி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருந்தா அந்த பர்சன் கிட்ட, அதான் ஆல்ரெடி உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்காக என்னோட எக்ஸ் வைஃபை வந்து ஹராஸ் பண்றீங்கன்னு கேட்குறாரு. யாரை ஹராஸ் பண்ணதா, நாங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாலுமே இன்னுமே எங்களுக்குள்ள லவ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எப்பா அடுத்தவங்க வைஃபை எப்படி ஆட்டிய போறதுன்னு உங்களை மாதிரி ஆளுங்க கிட்டே தான் கற்றுக்கணும், எப்படிதான் அடுத்தவங்க வைஃப் மேலே எப்படிலாம் ஆசைப்படுறீங்களான்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்காரு. எங்கள் ஹீரோயினுக்கா செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி ஹீரோயின் ஒரு லாயரு, அவருடைய வைஃபை டிவோர்ஸ் பண்ணுறதை பற்றி தான் ஹீரோயின் கிட்ட பேச வந்திருக்காரு. ஆனால் அவர் ஹீரோயினுடைய எக்ஸஸ் பண்ணு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரா. இதனால ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்க பாருங்க மிஸ்டர் லூ, போது நிறுத்துறீங்களா, என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா,
அவர் யார் தெரியுமா, என்னுடைய கிளைண்ட். ஒரு கேஸ் விஷயமா தான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கிட்ட, என்ன மன்னிச்சிட்டுங்க ஜியாங், நெக்ஸ்ட் வீக் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது, நீ டிஸ்கஸ் பண்ணி கிடைச்சதெல்லாம் போதும், முதல்ல என் கூட வீட்டுக்கு வான்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சா இங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறாரு. வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய குழந்தை கிட்ட, அப்பா உனக்காக நியூ டாய் வாங்கியிருக்கா, போய் விளையாடுமான்னு சொல்லி உள்ள அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும், எதுக்காக எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் அதிகமா தெரியலையா, உங்களுக்கே தெரியும் நான் உங்க கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது என்னுடைய ப்ரொஃபஷனல் வேலையும் பார்த்துட்டு இருக்கங்கிறது, இந்த கேஸ் எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா, கிளைண்ட் கிட்ட தானே பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா பெரிய கிளைண்ட், அதான் பார்த்தா நீ அந்த ஆள் கிட்ட நீ எந்த அளவுக்கு சிரிச்சு சிரிச்சு பேசினங்கிறத, அதுலயும் அவன் உன்னை டச் பண்ணி பேசுற அளவுக்குலாம் கிளைண்ட் ரொம்பவே க்ளோஸான பர்சனான்னு கேக்குறாரு. ஆமா என் தலையில தோசை இருந்தது, அதுதான் அவர் தள்ளி விட்டாரு, இதே என்னத்த தப்பா கண்டுபிடிச்சிங்க, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லைங்கும் போது, ஆமா உனக்கு எதுவுமே பெரிய விஷயமா இருக்காது, உன் முடிய டச் பண்ணாலும் பெரிய விஷயம் இல்ல, நாளைக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்லீப் பண்ண கூட அது பெரிய விஷயமா உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கவும், அதை கேட்ட ஹீரோயின் பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, இப்போ நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம், அப்போ என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒருவேளை நாங்க க்ளோஸா இருந்தாலுமே அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை, நீங்க இதுக்காக என்ன கேள்வி கேட்கறீங்க, நமக்குள்ள கேள்வி கேட்கற அளவுக்குலாம் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நம்ம 2 பேருக்கும் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, மறந்துட்டீங்களா சொல்லி கேட்கவும், என்ன ரிலேஷன்ஷிப்பு கிடையாதா, அப்போ எந்த வித ரிலேஷன்ஷிப்பும் இல்லாம தான் நைட்டே என் கூட ஸ்லீப் பண்ணியான்னு கேட்கிறாரு. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு, எங்க பாருங்க நம்ம 2 பேருக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு, நமக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு நாள் உங்க கூட ஸ்லீப் பண்ணிட்டதால எதுவுமே சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்ல, சோ நமக்குள்ள டிவோர்ஸ் ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிதானே, இதுக்கப்புறம் பிரைவேட் லைஃப்ல நான் என்னைக்குமே தலையிட மாட்டேன், நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க, எப்போதும் போல ஹீரோயினும் வேலைக்கு வந்திருக்காங்க. அப்போ ஹீரோடைய கேபின்ல இருந்து தான் பயங்கரமான சத்தம் வருது. ஹீரோ தான் ஒரு எம்ப்ளாயி பொண்ணை பிடிச்சி கண்ணாப்லான்னு திட்டிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அழுதுகிட்டே ஓடி வந்தா அவ கேபின்ல உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா. என்னாச்சுன்னு கேட்கும் போது, இந்த பாஸுக்கு என்னாச்சுன்னு தெரியல, காலையில இருந்து எல்லாரையும் பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்காரு, இவர் மைண்ட் ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. பக்கத்துல இருக்கிற இன்னொரு பொண்ணும், ஆமா பாஸுக்கு என்னாச்சுன்னு தெரியல, காலையில இருந்து எல்லாரையும் இப்படிதான் திட்டிட்டு இருக்காரு, என்ன கூட கண்ணாப்லான்னு திட்டி விட்டு காலையில என்ன அழ வச்சிட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதோட அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்து, வேன் நீ தான் பாஸுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆச்சுல, உங்ககிட்ட நல்ல விதமா நடந்து பாருல, நீ அதான் அவர்கிட்ட போயிட்டு சமாதானம் பேசுன்னு சொல்லும் போது, யாரு எப்படி இருந்தா எனக்கு என்ன, அவங்கவுங்க பேட் மூட்ல இருந்தா அதுக்கு நானா பொறுப்புன்னு இவளுமே ஹீரோ மாதிரி கத்தி விட்டுட்டு போறா. என்னாச்சு 2 பேருக்கும், இப்போ நான் என்ன கேட்டேன்னு இவளும் ஹீரோ மாதிரி கத்திட்டு போறாளேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு முழிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் அவருடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு, என்ன இன்னைக்கு அந்த வென் மேடம் வேலைக்கு வந்திருக்காங்களா, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அப்படியே சாடமாடியே கேட்கும் போது, அவங்க இன்னைக்கு வேலைக்கு வந்தாங்க, வேலையை முடிச்சுட்டு ஒரு முக்கியமான கிளைண்ட்டை மீட் பண்ணணும்னு சொல்லி போயிருக்காங்க, அதான் அவங்க மீட் பண்ண போயிருக்கா. அவங்களுடைய கிளைண்ட் வேற யாரும் கிடையாது, நம்ம கம்பெனி கூட கோஆபரேஷன் வச்சிருக்கக்கூடிய மிஸ்டர் வேனுங்கிற அந்த பர்சன் தான். அதுலயும் அந்த ஆளு சரியான பர்வர்டு, அவரை போயிட்டு இவங்க மீட் பண்ணி போயிருக்காங்க, நீங்க வேணா ஒரு டைம் போய் பார்த்துட்டு வரீங்களான்னு சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அவளுக்கு என்னன்னா எனக்கு என்ன, இதுக்கப்புறம் அவளை பத்தி எதுவுமே என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்றாரு. இந்த பக்கம் ஹீரோயின் அவங்க கிளைண்ட் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆளு ஹீரோடைய அசிஸ்டன்ட் சொன்ன மாதிரியே சரியான பர்வர்டு போல. இந்த பர்சன் அவருடைய வைஃபா டிவோர்ஸ் பண்ண போறாரா, அதான் அவங்களுக்கு வயசாயிடுச்சு அக்லியா இருக்காங்கன்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ண போறாரா, அதுலயும் இவரு அவருடைய வைஃபுக்கு சீட் வேற பண்ணிட்டு இருக்காரா, அது எல்லாத்தையும் அவங்க எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்களாம். இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணதுக்காக வந்திருக்காரு. நீங்க சீட் பண்றது தப்பு தானே, எதுக்காக அப்படி பண்ணீங்கன்னு சொல்லி ஹீரோயினும் கேட்க, அதான் என் வைஃபுக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்காக என்ன கேள்வி கேட்கறா, அதுலயும் அவ அக்லியா வேற இருப்பா, என்ன கேள்வி கேட்கலாம், அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, பேசாம சாப்பிட்டாமா, பிள்ளைங்களை பார்த்தாமா, வீட்டு வேலையை பார்த்தாமான்னு இல்லாம என்கிட்டே கேள்வி கேட்கறானா, சும்மா இருப்பானா, அதுக்கு தான் என் வைஃபை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்கான். இதனால ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஒரு பொண்ணு நான் என்ன நினைச்சிட்டு இருக்கா, உனக்கு சமைச்சு போடவும் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்கவும் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி, உன்ன மாதிரி ஒருத்தவனுடைய கேஸ் எல்லாம் என்னால எடுக்க முடியாது, முதல்ல இங்க இருந்து வெளியில போன்னு சொல்றாங்க. இதனால அந்த பர்சனுக்கு கோவப்பட்டு, என்ன நீ எவ்வளவு திமிரு இருந்தா என்னுடைய கேஸை நீ எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்ப, நீயுமே ஒரு பொண்ணு தானே, உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா இருந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவளும் இந்த ஆள் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. மிஸ்டர் லோ, நீங்களா, நீங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, ஓ ஒருவேளை உங்க கம்பெனி எம்ப்ளாயிங்கிறதால இவ்வளோ அக்கறையா வந்திருக்கீங்களா, உங்களுக்கே தெரியும் நம்ம பல வருஷமா கோஆபரேஷன்ல இருக்கோம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக நமக்குள்ள இருக்கிற பல வருஷ கோஆபரேஷனை நீங்க கெடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி நாசுக்கா ஹீரோவா அங்கிருந்து போக சொல்றாரு. எவ்வளவு திமிர் இருந்தா என் கம்பெனி எம்ப்ளாயி மேல கை வச்சதும் இல்லாம என்கிட்ட இந்த அளவுக்கு பேசுவான்னு சொல்லி ஹீரோவா அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட, இந்த ஆளு கூட இருக்கிற எல்லா கோஆபரேஷனுமே டெர்மினேட் பண்ணுங்க, அதோட இந்த ஆளு பண்ண தப்புக்காக இப்பவே இவனை கொண்டு போய் போலீஸ்ல ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த பர்வர்டோ ஹீரோ முன்னாடி நீல் டவுன் பண்ணி என்ன மன்னிச்சிருங்க, என்ன விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அவனை மன்னிக்க தயாராகவே இல்லை, அங்கே எந்த இருந்தாலும் இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க.
அங்கிருந்த ஹீரோவும் போலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட தேங்க்யூ சொல்றாங்க. நான் இங்க வந்து உன்னை சர்வ் பண்ணது உன் மேல இருக்கிற அக்கறையில ஒன்றும் வர கிடையாது. சட்ட ஒழுங்கா எதுக்காகவும் சீர்குலைய கூடாதுங்கிற ரீசனுக்காக தான் உனக்கு 15 நிமிஷம் டைம் தரேன். நான் கொடுத்த டாஸ்க்கை நீ கம்ப்ளீட் பண்ணி ஃபைல் என்னுடைய கேபினுக்கு வந்தாகணும்னு சொல்லிட்டு போறாரு. நெக்ஸ்ட் இங்க ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹீரோயினும் வீட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ தான் ஆப்போசிட்ல போயிட்டு இருக்காரு. சரி ஒரே வீட்டுக்கு தானே போறோம், அவரு கூட போகலான்னு பார்க்கும்போது அவரு சும்மா கூட ஹீரோயினை திரும்பி கூட பார்க்கல, அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இவளுக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு. நம்மளும் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. எழுந்திருக்கலான்னு பார்க்கும்போது கால் நல்லா சுருக்கு பிடிச்சிச்சு போல, அவளால எழுந்திருக்க கூட முடியல. ஹீரோவியாவது கூப்பிடலான்னு பார்க்கும்போது ஹீரோவும் கிராஸ் பண்ணி போயிடுறாரு. அவர் அங்கிருந்து வெளியில போன ஒரே செகண்ட்ல ஹீரோயின் கூட வேலை பார்க்குற இன்னொரு எம்ப்ளாயி பொண்ணு கையில ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸோட ஹீரோனை பார்த்துட்டு ஓடி வரா. என்ன நீ எப்ப பாரு இந்த மெடிசன் பாக்ஸை தூக்கிட்டே வா சுத்தவ, திடீர்னு இந்த பாக்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்கும்போது என்னன்னு தெரியல, இதை பாஸ் தான் என்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினை பார்த்து போல வேணும்னே தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இந்த பொண்ணு மூலியமா ஹெல்ப் பண்றாரு. நெக்ஸ்ட் இங்க வீட்டுல தான் காமிக்கிறாங்க. குட்டி பாப்பாவும் விளையாடிட்டு இருக்கா. ஹீரோ தான் உள்ள சமைச்சிட்டு இருக்காரு. வந்ததுமே ஹீரோயினா அப்பா என்ன பண்றாங்கன்னு கேட்கும் போது அப்பா உள்ள சமைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றா. அப்போ அங்க இருந்தா ஹீரோடைய போன்ல அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட இருந்தா மெசேஜ் வந்திருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு அட்லீஸ்ட் இதை வச்சு அதை அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணலாமேன்ட்டு அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்க அசிஸ்டன்ட் கிட்ட இருந்தா மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லவும் உடனே அந்த போனை பிடுங்கிக்கிட்டு அறிவில்ல உனக்கு எப்படிதான் மத்தவங்களுடைய பர்சனல் விஷயத்துலதான் எடுத்து பாப்பியா, இது என்ன பழக்கம்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. இப்போ நான் என்ன சொன்னேன், ஜஸ்ட் மெசேஜ் வந்திருக்குன்னா நல்ல விதமா தானே சொன்னேன், அதுக்காக போயிட்டு எதுக்காக இப்படி என் மேல இந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. நமக்குள்ள நல்லா பேசுறதுக்கு என்ன இருக்கு, எனக்கு யாரை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஏன் நீ உன்னுடைய அந்த எக்ஸஸ் பண்ற ரீமேரேஜ் பண்ணிக்கிட்ட கூட நான் ஏன்னு கேட்க போறதில்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் கிளைண்ட் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட தான் ஹீரோயினுக்கு போன் வருது. இருங்க ஒரு நிமிஷம், என்னுடைய கிளைண்ட் மிஸ்டர் ஜியாங் தான் பேசுறாரு, அவர்கிட்ட பேசிட்டு வந்தாருன்னு சொல்லும் போது ஆமா ஆமா உனக்கு எப்போதுமே என்ன விடமோ அவன் தானே முக்கியம், சமைச்சு வச்சுட்டான் தின்னா தின்னுங்க திங்கெல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கேருந்து வெளியில போயிடுறாரு. சரின்ட்டு இவங்களும் அந்த கால் அட்டென்ட் பண்ணி பேசும்போது அந்த ஜியாங்கிற பர்சனும் கேஸ்லாம் எதுவும் போட வேணாம், என்னுடைய வைஃபை நான் டிவோர்ஸ் பண்ணல, நாங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு பழைய மாதிரி நாங்க இப்போ சேர்ந்து வாழறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு இவங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட லாஸ்ட் டைம் நம்ம கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு பர்சன் வந்தார் இல்லையா, எனக்கு தெரிஞ்சு அவர் நான் தான் அவங்க எக்ஸஸ் பண்ண நினச்சிட்டு இருக்காரு போல, அதனால தான் என் மேலே அந்த அளவுக்கு ஜெலஸ் ஆகி பேசிட்டு போனாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போதான் ஹீரோயினுக்கும் புரியுது தன்னுடைய கிளைண்ட்டை தன்னுடைய எக்ஸஸ் பண்ணிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் ஹீரோ இந்த அளவுக்கு தான் மேலே கோவப்படுறாங்கிற விஷயமும் உடனே ஹீரோவை தேடி தான் போறா. இந்த பக்கம் ஹீரோவும் பார்ல உட்காந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே வேலை பார்க்குற வெயிட்ரஸ் லேடி ஹீரோ கிட்ட வந்து என்னாச்சு ரொம்பவே சோகமாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி அவனை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. இவனும் அவளை பார்த்து செடியூஸ் ஆன மாதிரி பக்கத்தில் போனவன் திடீர்னு அவளை பிடிச்சி தள்ளி விட்டு ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிட்டு இந்த மாதிரி வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதுன்னு சொல்லி அவளை திட்டி விட்டுறான். இப்படி அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஹீரோயினும் பார்த்துக்கிட்டே தான் அங்கே வராங்க. அங்கே ஹீரோயினை பார்த்ததுமே என்னாச்சு இங்கே எதுக்கு வந்த உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. எனக்கு நீ பேசுறத கேட்குற அளவுக்குலாம் டைம் இல்லைன்னு சொல்லும் போது இங்க பாருங்க இது நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனை, நம்ம 2 பேரும் பழைய மாதிரியே சேர்ந்து வாழறத பத்தி தான் பேச போறேன்னு சொல்லும் போது எனக்கு திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து கேட்டு மறுபடியும் இந்த போரிங்கான கேமை நான் தொடர விரும்பல, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் அவர் கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும், சில விஷயங்களை உங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே ஆகணும்னு சொல்றாங்க. அப்ப பக்கத்துல ஒரு கேம் போட்டிருக்குமா, அங்க ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு ஒரே ஷாட்ல நீ 3 பால போட்டினா நீ சொல்றத நான் கேட்கறேன்னு சொல்றாரு. ஆக்சுவலி இவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கேம் தான் விளையாடிட்டு இருப்பாங்க. இதுல ஹீரோ தான் எக்ஸ்பர்ட், ஹீரோயினுக்கு சுத்தமா விளையாடவே தெரியாது. அப்போ ஹீரோ தான் அவங்க கையை பிடிச்சி இப்படிலாம் கோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அழகா காட்டி கொடுப்பாரு. இப்போ ஹீரோயினுக்கு அந்த கேம் சரியா விளையாட வராதுன்னு தெரிஞ்சுமே ஹீரோ அந்த கேம் விளையாட சொல்றாரா. நம்ம கண்டிப்பா இதை கோல் பண்ணியாகணும், ஹீரோ கிட்ட பேசியாகணும்னு அவங்கள மனசு ஃபுல்லா ஒரு மாதிரி பெயினோடையே அதை எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கையெல்லாம் ஷிவராக ஆரம்பிக்குது, அழுதுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோக்கா ஹீரோயின் அழுறதும் மனசே கேட்கல. ஹீரோயின் பக்கத்துல வந்து சரி அழுது தொலைக்காத, நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி அந்த பால் அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இவங்களும் அவர் சொன்ன மாதிரியே கேமையும் முடிச்சிட்டாங்க. ஸோ ஹீரோ கிட்ட உங்க கிட்ட பேசணும்னு சொல்லும் போது என்ன விஷயம்னு கேட்கிறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஜியாங் ஒன்னு என்னுடைய எக்ஸஸ் பண்ணே கிடையாது, அவர் ஜஸ்ட் என்னுடைய கிளைண்ட் மட்டும்தான். உண்மையா சொல்ல போனா எனக்கு எக்ஸஸ் பண்ண யாருமே கிடையாது, என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு எக்ஸஸ் பண்ணிருக்காருன்னு உங்ககிட்ட போய் சொல்லி உங்களை ஏமாத்திட்டேன், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லும் போது அவ்வளவுதானா, இன்னும் வேற ஏதாவது இருக்கா, அது சரி எதுக்காக என்ன டிவோர்ஸ் பண்ணனு கேட்கிறாரு. அது வந்து நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணதுக்கு ரீசனே எங்க வென் ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, பேங்க்ரப்ட் ஆனது மட்டும் கிடையாது,
முடியாத 100 மில்லியன் எங்களுக்கு கடன் வந்துச்சு. கடன்காரங்களாம் எங்களை ரொம்பவே துரத்த ஆரம்பிச்சாங்க. எங்க கூட சேர்ந்து நீங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உங்களை டிவோர்ஸ் பண்ணி என்கிட்ட இருந்து உங்களை பிரிச்சு வச்சேன்னு சொல்லிட்டு அதுக்காகவும் சாரி கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோவுக்கு ஹீரோயின் ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் தன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போனான்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த அளவுக்கு கடன் இருக்குங்கிறத பத்திலாம் இப்போதான் ஹீரோக்குமே தெரிய வருது. சோ ஹீரோயின் கிட்ட ஹீரோவும் என்ன மன்னிச்சிடுவேன், எல்லாமே என்னுடைய மிஸ்டேக் தான். அப்போதைக்கு என்கிட்டயும் உங்க ஃபேமிலி ரன் பண்ற அளவுக்கு எபிலிட்டி இல்லாம போனதால தானே நீ என்ன டிவோர்ஸ் பண்ற மாதிரியான சுச்சுவேஷனும் உனக்கு வந்தது. சொல்லப்போனா நீ டிவோர்ஸ் பண்ணதுக்கு நானுமே ஒரு ரீசன் தான். அதுக்காக என்னையுமே மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சமாதானமா ஆகுறாரு. அப்போ உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையான்னு கேட்கும் போது நான் இதுக்காக உன் மேல கோவப்பட போறேன், எனக்கும் உன்னை விட்டா யார் இருக்கான்னு சொல்லிட்டு இவரும் பயங்கர எமோஷனலா பேசிக்கிட்டு 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் சமாதானமாக்கிட்ட மறுநாள் ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தான் தன்னுடைய வைஃப்னா எல்லார்கிட்டையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அதை கேட்டு எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் ஆகும், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க ஹீரோவும் அவருடைய குழந்தையும் ஹீரோயினி கண்ணெல்லாம் பொத்தி ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாடி நீல்டன் பண்ணி வெட்டிங்கான ப்ரொபோசலையும் கொடுக்குறாரு. இவங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஓகே சொல்லி ஹீரோ முன்னாடி கையை நிட்டுறாங்க. அவரும் ஹீரோயின் விரல்ல ரிங்க போட்டு விட்டு அவங்கள கிஸ் பண்றாரு. சோ இப்படியே 3 பேரும் ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்கு. இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐ எம் ஷூர் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ஃபேமிலி ட்ராமாஸா பாக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஃபீல் குட்டான ட்ராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ so much and see you.